ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு விமனோட ஒன் ஷாட், ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு வில் யூ மேரி மீ டேயாங், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதோட நேமே அதுதான். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. இங்கே வந்துட்டு இன்றைக்கி ஃபேர்வெல் டே, அதனால் எல்லோரும் ரொம்ப சேடாக இருக்காங்க. நல்லா அழகாக அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் எல்லாம் சேடாக இருக்காங்க. ஒரு மாதிரி சேடாகவே இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாருக்கும் சேடாகவே ஒரு மாதிரி சேடு வைப்போட சுற்றிட்டு இருக்காங்க. யாருக்குமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸே இல்லை. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, மோச்சிக்குட்டி. என்னடா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா மோச்சிக்குட்டி இவ்வளோ சேடாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நீ மட்டும் ஹாப்பியாகவே இருக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மள பிரிஞ்சு தானே போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எங்கே போகிற சொல்கிறாங்க. இப்போது ஜெமீன்டா தெரியல அப்படி சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னு தெரியலையா அப்படி சொல்கிறாங்க. டேய், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? அப்பாவோட கம்பெனி ஜாயின் பண்ண போறியா இல்லை வேறு என்ன பண்ண போறியா சொல்கிறாங்க. தெரியல, இனிமேல் தான் யோசிக்கணும் சொல்கிறாங்க. இனிமேல் தான் யோசிக்கணும் சொல்கிறாங்க. அவரோட ஐஸ் ஒரு பர்சன் மேலே தான் இருக்குது. ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சொல்கிறாங்க. நீ உண்மையாகவே டேவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச முடியல. சரி, ஓகே, நீ ஹார்ட் ஆகுதுனால பார்க்க முடியாது, ஓகே, நீ ஹார்ட் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே நிறைய பசங்க வந்துருக்காங்க. ஒரு பசங்க பார்த்துருக்காங்க. ஏய் மூச்சி அப்படி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன அங்கே நின்றுருக்காங்க, வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே ஜிம் கிட்ட போகிறாங்க. என்ன டே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நின்றுருக்கா, இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டியா அப்படி கேட்குறேன். ஹெல்ப் பண்ண மாட்டேன் டேக்கு அப்படி சொல்கிறாங்க. பண்ணுவேன், என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு ஃபஸ்ட்டு என்ன சேடாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றுலாம் சொல்கிறாங்க. இப்போ டே அங்கே உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. டே போய்ட்டு ஜிம்மில் ஃபேஸ் கப் பண்ணுறாங்க. அவர் கப் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ் வந்துருக்கு. ஜிம்மில் போய் டேஸ் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, முடியவே இல்லை. அப்படி டேவை டைட்டாக ஹக் பண்ண தோணுது. ஏன்னா ஜிம்மின் டேவை ஒன் சைடு ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கிறது இந்த +1 வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸாக நம்ம ஜிம்மின் ஒன் சைடை மட்டுமே லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மின் தான் டேவே பார்த்துருக்காங்க. டே பார்க்குறேன். என்னாச்சு மூச்சுக்குட்டிக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. அங்கே பாரு என்கிட்ட ஹைட் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இல்லை அங்கே பாரு, நம்ம எல்லாரும் காலேஜ் தான் ஜஸ்ட் முடியுது, ஓகேவா? ஆனால் நம்ம எல்லாரும் கான்டாக்ட் தான் இருக்க போகிறோம், ஓகே? ஒருத்தர் பார்க்க போகிறோம், பேச போகிறோம், வீக்கெண்டாக நான் ஒன்றா இருக்க போகிறோம், ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. டே தான் நான் என்ன பண்ண போகிறேன், அப்பாவோட கம்பெனியில் சிஓ ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்கிறாங்க. மூச்சு என்ன பண்ண போகிறான் அப்படி கேட்குறாங்க. அது தெரியல சொல்கிறாங்க. அப்பா தான் உனக்கு குழந்த மாதிரி பார்க்குறாரு, ஒர்க் அனுப்ப போகிறாரு இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இல்லட்டே நான் அது இனிமேல் தான் யோசிக்கணும் சொல்கிறாங்க. உடனே வாடா, அப்பா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்னோட அண்ணா தான் ஆல்ரெடி சிஓவாக இருக்காரு. அப்போ கண்டிப்பாக நீ சிஓ ஆக மாட்டேன். நீ என்ன ஆக போகிற, உனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காதே சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லட்டே சொல்கிறாங்க. ஐடியாலாம் இல்லை சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்போது ஸ்மைல் பண்ண, ஓகேவா? நீ ஸ்மைல் பண்ண ஹாப்பியாக இருப்பேன், புரியுதா சொல்கிறாங்க. நான் ஸ்மைல் பண்ணுவேன், நீ ஸ்மைல் பண்ணல, நீ ஸ்மைல் பண்ண நான் ஸ்மைல் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு, எனக்கு எவ்வளோ பேரும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் உன் அளவுக்கு நான் வேறு யாரையும் பார்த்ததில்ல, ஓகேவா? நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடையாதுடா. ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அது ஃப்ரெண்டை தாண்டி ஒன்று, ஓகேவா? சோல்மேட்லாம் தாண்டி அது ஒரு பெரிய வேர்ட்ஸ், அது வேர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், ஓகேவா? வார்த்தை இல்லாத ஒரு ஆள் உன் மேலே எனக்கு ஒரு உருவம் இல்லாத ஒரு என்ன சொல்ற லவ்னு வச்சுக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், சில வேர்ட்ஸுக்கு வந்துட்டு உருவம் இருக்கும், சில வேர்ட்ஸ்க்கு வந்து உருவமே இருக்காதுல்ல, அது மாதிரி, ஓகேவா? நீ எனக்கு எப்படி சொல்கிறது, எல்லாமே நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன், நீ ஹாப்பியாக இருக்கணும் இப்போ, ஓகே? ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தால் எனக்கு பிடிக்கும், ஓகேவா சொல்கிறாங்க. அந்த டே உன்னை எப்போவும் ரொம்ப லவ் பண்ணுவோம், ஓகேவா? எப்போவும் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ +1 பார்த்தணும், அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? எதுக்காகவும் ஹர்ட் ஆகக்கூடாது. என்ன நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் மட்டும் சரியாக ஸ்பெண்ட் பண்ணல, ஓகேவா? நான் சுகர் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரியாக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணல, தப்பாக எடுத்துக்கதா சொல்கிறாங்க. இல்லாட்டி எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் என் மூச்சு எப்போ என்கிட்ட கோச்சிங் மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறேன். நான் டே எப்போதும் உன் மேலே ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஓகேவா? என் லைஃப்பில் யாரும் வரல, யாராலும் போகலாம், நீ இருக்கிற, நீ வந்துட்டு லைஃப்பில் வந்து ஸ்டாண்டர்டாக இருப்பேன், ஓகேவா? எப்போவும் இந்த மனசுலாம் எப்போ நீ உனக்கு ஸ்பெஷல் ப்ளேஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினோட அமைதியாக பார்த்துருக்காங்க டேவை. அப்புறம் அங்கே பாரு, உடனே மேரேஜ் பண்ணக்கூடாது, ஓகேவா? நீ குழந்தை, ரொம்ப டைம் எடுக்கணும், ஓகேவா? பொறுமையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ மேரேஜும் ஆகாது, ஏன்னா ஹோபி அங்கே இருக்காங்க, ஹோபி அங்கே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் ஆகும், ஸோ டைம் இருக்குது, ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா உன் மேரேஜுக்கு எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவோம், டே தான் பண்ணுவோம், ஓகேவா? டே எல்லாமே பார்த்து பண்ணுவோம் என் மூச்சுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ இப்போ மேரேஜ் பண்ணி போக சொல்கிறாங்க. டேயோட ஃபேஸை மாறி போயிடுது, பண்ணிக்கணும், பொறுமையாக பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. நீ சுகா கிட்ட உன் லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னால் சொல்ல முடியல, அவங்க பின்னாடி சுற்றினு தான், அதனால் சொல்ல முடியல, இப்போ வரைக்கும் மறக்கவும் முடியல, சொல்லவும் முடியல, அது அப்படியே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் வேணா பேசவா சுகா என்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் பேசவா அப்படி கேட்குறேன். அங்கே பாரும்போச்சுமா அதெல்லாம் வேண்டாம், ஓகேவா? அவருக்கு சீனியராக படிச்சிருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் நான் வந்து பேசணும்னு எதுவும் கிடையாது, ஓகேவா? வேண்டாம், நீ எனக்கு தெரியும், நான் உனக்கு அவர் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒன்று பேச வேணாம், ஓகேவா? நான் பார்த்துக்குறேன், ஓகே சொல்கிறாங்க. நீ உன் லவ்வை சொல்லட்டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லும்போது காலையில் டேஸ் வந்துட்டு இருக்கு, ஏன்னா அவர் லவ் பண்ணுறாரு இல்லையா,
அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு அதை பொறுமையாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நான் பார்த்துக்குறேன். என் லவ் எனக்கு சொல்ல தைரியமும் இல்லை. நான் அவர் பண்ணிட்டு சுற்றினேன், அவர் புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். ஒருவேளை அவர் என்ன எப்படி நினச்சாரு தெரியல, ஒரு ஜூனியர் மட்டும் நினச்சிட்டாரா என்னமோ. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. நீ ஹார்ட் ஆகிற சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் ஹார்ட் ஆகல சொல்கிறாங்க. நீ எதுக்கும் ஹார்ட் ஆகக்கூடாது ஓகேவா, நீ அழகக்கூடாது, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அச்சோ என் மூச்சு இருக்கும், எனக்கு நான் என்ன அழ போகிறேன், எனக்கு என்னடா கவலை சொல்லிட்டு நம்ம தான் சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்ல, எனக்கு இப்போ தான் தோணுது, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தானே இருக்க போகிறேன், வீக்கெண்ட் நேரம் வந்து பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் ரொம்ப லவ்லியா ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்கிற லவ் யூன்றது ஃப்ரெண்ட்ஷிப்போட லவ். ஆனால் ஜிம்னு சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு ட்ரூ ஒரு லவ்வராக சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த லவ் வந்து புரியுமான்னு தெரியலையே சொல்லிட்டு ஜிம்னு அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ ரொம்ப எமோஷனலாக இருக்குது, எனக்கு எமோச்சிக்கிட்டே ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியும் ஓகேவா, ரொம்ப அழக்கூடாது என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டு டேவோட ஹானை தட்டி விட்றாங்க. டே பார்க்குறாங்க, என்னடா சொல்லி பார்க்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஏய் நான் எமோச்சியாக வந்திருக்கா கொஞ்சிட்டு இருக்கா தப்பா சொல்லி கேட்குறாங்க. நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நேரம் சாப்பிட போமா சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க, வா நம்ம போய் சாப்பிட போகலாம் சொல்லி போயிட்டாங்க. இந்த ஜமுக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ தான் நான் ஜிம்கிட்ட பேசினாலும் உடனே வந்து தள்ளி விட்டுறான், உடனே கூட்டிகிட்டு போயிடறான், அவனுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, நான் வந்துட்டு சுகர் பண்ண சொல்லிட்டு இருந்தப்போ இவன் தான் ஜிம்மு கூட இருந்தான், அந்த ரீசனால் தான் அவனை அமைதியாக விட்றான், உனக்கு ஜிம்முக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உங்கள் பாண்டிங் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் ஜிமின் என் மேலே ரொம்ப லவ் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஒரு டைம் சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறேன், ஏன்னா ஜம்கா தவிர மற்ற யாருக்கு வந்து ஜிமின் வந்து டேவ் லவ் பண்ணுறாங்கன்றது அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. மற்றவங்களும் ஜிமினுக்கு டேவ் பிடிக்கணும்னு தெரியுமே தவிர இப்போ யோசிச்சிருக்காலே அவருக்கு கொஞ்சம் தெரியும், ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு தெரியும். மற்றும் டீப் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் அப்படிலாம் யாருக்கு தெரியாது, ஜம்முக்கு கூட தெரியும். பார்க்குறாங்க நீ சொல்லிட்றியா அப்படி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜிம் இப்போ ஜம் பண்ணிட்டு ஹக் பண்ணி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயோ அழகாக சொல்லிட்டு அவருமே கஃபர் பண்ணுற ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அழக்கூடாது போச்சு இங்கே பாரு அழகாக சொல்கிறாங்க. ஜம்கா நீ டேவா சொல்கிறாங்க, டேவை நல்லா பார்த்துக்கா சொல்கிறாங்க. ஏன் நீ எங்கே போகிற சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் டேவை மீட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. மீட் பண்ண முடியாது அப்புறம் எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு மீட் பண்ண மாட்டேன், ஆனால் நீ டேவை நல்லா பார்த்துக்கோ, டேப்போ ஹாப்பியாக இருக்கணும், டே சுற்றிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, டே சுற்றிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணுமா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் அழ மாட்டேன், நீ டேவை நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அங்கே பாரு அவனுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா நல்லா தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம வேணா சொல்கிறாங்க. ஷுகா என்கிட்ட போய் பேசுவோமா சொல்கிறாங்க. என்னென்ன பேச சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இல்லை அவர்கிட்ட போயிட்டு நம்ம டே கொடுத்துட்டு ஷுகாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோமா சொல்கிறாங்க. பைத்தியமா நீ சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுற அப்படி அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க. நான் லவ் பண்ண என்ன எனக்கு எப்படி பையனாக இருக்கும், என் டே வந்து லவ் புரிஞ்சிக்காமல் இருக்கப்போ அதே மாதிரி தானே டேக்கும் இருக்கும். ஷுகா அவர் லவ் புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நம்ம போயிட்டு சுகாட்ட பேசுவோமா இல்லை ஹோபியான்ட்டு சொல்லிட்டு பேச சொல்லுவோமா சொல்கிறாங்க. பாரு ஜீவன் வச்சு நல்லா கேட்டுக்கோ, லவ் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது ஓகேவா. ரெக்கமெண்டேஷன் எதுக்குனாலும் பண்ண, லவ்க்காக போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் லவ் பண்ணுறப்போ அவங்க டேரெக்டாக போய் லவ் சொல்லாமல் இன்னொரு பர்சன்ட் போய் சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஓகேவா. லவ்ன்றது ஹர்ட் ஆனாலும் சரி இல்லை ஹாப்பியாக இருந்தாலும் சரி அவங்க டேரெக்டாக ஃபேஸ் பண்ணண்டா. ஒரு லவ் சொல்கிறதுக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண முடியலக்கா அவங்க லவ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு நம்ம டேவோட வேல்யூ தர சொல்கிறாங்க. டே கூட உன் வேல்யூ தர சொல்கிறாங்க. அப்படி இல்லை டேனை ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்குறா சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஷுகாவும் டேவா ஜூனியரை மட்டுமே பார்க்குறான், அதை தாண்டி எதுவுமே இல்லை, அந்த காலேஜை முடிச்சுட்டே போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டே பாவம் இல்லையா சொல்கிறாங்க. அப்போ நீ பாவம் இல்லையா சரி ஜங்குக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிம்மனுக்கு மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு டேவோட கஷ்டம் புரிய மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு உன் கஷ்டம் தான் தெரியுது என் கண்ணுக்கு சொல்கிறாங்க. அவன் அப்படி இருக்க சுற்றணும் சொல்கிறாங்க. அவர் தான் சேவஜின்னு தெரியல சொல்கிறாங்க. சேவஜ் இருந்தாலும் அவருக்கு ஒரு டைம் லவ் வரும்ல, அதே நம்ம டேவை இருக்கக்கூடாது, டேவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா இவ்வளோ நல்லா இருக்கும், டே ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு டே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் ஆசை இருக்குது கரடி கூட, அந்த கரடி ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேறான்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல நீ எதுவும் சொல்லாத டேவா சொல்கிறாங்க. உனக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அவன் அப்படி சொல்கிறாங்க. சரி விட்டு நீ எதுவும் சாப்பிட்டு சொல்ல போகுமா சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரியும் நீ வந்து சமாளிக்க தானே கூட்டிகிட்டு போகிற சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம சமோசா நம்ம ஜிமினோ நம்ம டே ஜங்கு தான் சமோசா டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் அப்படி சாப்பிட்ருக்காங்க. ஒரு பசங்க வராங்க. எனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம காயின்ட்டுருக்காங்க. டே என் உயிர் நட்பே என்னை விட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. டே வெங்காயம் வந்து உட்கார சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வந்து உட்காரா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு வந்து கொஞ்சம் கோவமாக இருக்காரு. அவருக்கு நம்ம ஜிமிட்டு இந்த மாதிரி ஹட்டாக்குது கொஞ்சம் ஒரு கஷ்டமாகவே இருக்குது. டே மேலே ரொம்ப கோவமாக இப்போ இருக்குது. இப்போ காய் பார்க்குறேன் என்னடா ஆச்சு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு சமோசா எடுத்துட்டு மவுத்தில் வச்சு விட்றாங்க. டே ஏன்னா வச்சு திணிக்கிற கொண்டு அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிம் சிரிக்கவும் ஜங்கு ஸ்மைல் வந்துடுது. இப்போ ஜங்கு தான் வேறு ஜிம்மில் காய் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சாப்பிட சொல்கிறாங்க. டே ஏன்டா எதுக்குடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணுறது பார்க்கறது காய் பார்க்குறாங்க. அடடா மொச்சி நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்மைல் பண்ணி பார்க்குறேன்டா நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன காய் சொல்கிறேன். ஆமாடா ரொம்ப நாள் நீ ரொம்ப டேஸாக நீ சொல்லிக்கிறதே இல்லையே ஏன்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. ஓ காலேஜ் விட்டு போகிறேன்னு வருத்தப்பாங்க பாரு எங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம், லோக்கலில் தானே இருக்க போகிறோம், நீ ஒரு கால் பண்ண நல்லா ஓடி வந்துடுவா சரியா, காயின்னு கூட்டா போதும் ஓடி வந்துடுவான் சொல்ல பறந்து வந்துடுவான் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பறந்து வரதுக்கு நீ என்ன ஸ்பைடர் அப்படி சொல்கிறாங்க. நீ வர இல்லை சொல்லிட்டுங்க பாரு நான் உடனே வந்துடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்
இப்போ ஜிமினும் சரி ஓகே ஜங்கா நான் போட்டா சொல்கிறாங்க எங்கே போகிற சொல்கிறாங்க நான் போயிட்டு ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிற சொல்கிறாங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க டே பார்த்துக்கலாம் உட்கார சொல்கிறாங்க ஜிமினும் ஜிமின்னு ஜங்குக்கு அப்புறம் நான் காய் உட்காந்துருக்காங்க இப்போ ஒரு பசங்க வராங்க காய் என்னை விட்டு வந்துட்டா சொல்கிறாங்க தெரியும் பார்க்குறேன் ஏன் ஒருத்தவன் டம்பர் பங்குக்கு சொல்லிட்டு வா வந்து உட்கார சொல்கிறாங்க இப்போ மெக்கு வந்துட்டு காய்கிட்ட இருக்க சமோசா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. இவங்க எல்லாரும் இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம யோன்ஜுன என்மோ அப்புறம் நம்ம இவங்க எல்லாரும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறேன் எங்கடா போனிச்சுங்க இதுங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க அந்த காய் எங்கே போனா அப்போ சொல்கிறாங்க வேலைனா உனக்கு பயம் வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ நான் நீங்கள் இருங்க நான் சொல்லிட்டு டேரக்டாக அவர் கேன்டீன் வராங்க. கேன்டீன் வந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கு அப்புறம் மெக்கு நம்ம காயில் வந்து பார்த்துட்டு அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க நீ என்ன விட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. என் மூச்சிக்கு பஸ்க்குன்னு சொன்னால் அதை ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் கூட்டு வந்தா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க மூச்சி உனக்கு ஃபஸ்ட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமிதா ஆக்சுவலி இல்லட்டே நான் சும்மா தான் ஜங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது சொல்லிட்டு ஏன்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அது நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஒர்க்கா நான் வந்து வாங்கி தந்துருக்க மாட்டேன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் ஆச்சு பாஸ்தா போகிறேன் எத்தனை நாள் எங்கே போயிருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் ஏன்டா வேணும்னே பண்ணிட்டு இருக்க நீ விருப்பத்தில் என்ன அப்படி கேட்குறாங்க. நானும் விருப்பத்தில் எத்தனை நாள் எங்கே போனீங்க சார் அப்படி சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போகல சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஆனால் எமோச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்து தான் இருப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஓவராக வந்துட்டு என்கிட்ட சண்டை போட்டுருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறேன் ஆச்சு 2 பேரும் அடிச்சுக்காதீங்க சண்டை போடுறீங்க டேடி உனக்கு என்ன வேணும் சமோசா வேணுமா பப்ஸ் வேணுமா வாங்கிட்டு வரட்டா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க சரி ஓகே தான்டா எனக்கு போய்ட்டு எதனா வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு விளையாடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாரு என் ஜிமின் ஹார்ட்டாக இருக்கா நான் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை என் ஜிமின் எதுவும் கொஞ்சம் டேஸாக அப்செட்டாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை காலேஜ் முடிக்க போகிறோம்ல அதான் சொல்கிறாங்க. அதுதான் நான் வேறு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா என்னை விட உனக்கு அதிகமாக தெரியும் நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதை தான் உனக்கு கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க உனக்கு ஜிமின் அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்கிறாங்க. பிடிக்கும்னா சொல்கிறாங்க என் சோல்மேட்ரா என் குழந்தை அது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. காய் மெக்க பார்க்குறாங்க அப்படியே ஜிமினோட குழந்தையா சொல்கிறாங்க. மயம் குழந்தை மாதிரி தான் ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க இல்லைடா சும்மா கேட்டேன்டா நீ எப்போவுமே அவனை கொஞ்சம் அவனும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸாக நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் டேஸாக நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு என்ன பண்ணுறது ஒரு 1 நேரம் நான் அந்த சாரி சுகா படம் சுற்றிட்டு நான் சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஏன்டா அவர் நீங்கள் லவ் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. விட்ரா பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜங்குக்கு புரியுது இவனும் பாவம் ஒரு அவன் சைடு லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுறான் அந்த பக்கம் அவனும் லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுறான். இவங்க 2 பேரும் ஒன்று சந்தைக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் புரிஞ்சிக்க மாட்டானே சரி விட்டு நம்ம போய் நம்மளா சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. சரி விட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ அவரு நம்ம ஜிமின் டேட்டே இந்த அப்படி கொடுக்குறாங்க. நீ யாக்காட்ட சொல்லிட்டாங்க இல்லை டே நான் சாப்பிட்டேன் இல்லை நீ யாக்காட்ட சரி படிச்சுட்டே தான் ஃபிட் பண்ணிவிடுறாங்க. ஜிமின் டேவே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும். டே வந்து ஸ்கூல் படிக்கிறது ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரே கேங்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு வரா என்னை விட்டுட்டீங்களா சொல்லிட்டாங்க. வாடி வந்து உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ என்ன உட்கார அவன் வந்து அப்படி ஜிமின் பார்த்துட்டு இருக்கா ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏன்னு சொல்கிறாங்க அது சொல்லிட்டாங்க இன்னைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குல்ல அவங்க அண்ணா வராங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இல்லை ஹோபி அங்கே வரல அவங்களுக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் அப்படி வேணும் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்டா எல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னடி ஜிம்மில் அண்ணா மேலே ஒரு கண்ணு அப்படி சொல்கிறாங்க. நீ சும்மா தானே கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரஷ் மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் நினைக்க முடியாது எதுவும் இல்லைடா சொல்கிறாங்க. க்ரஷ் மாதிரி க்ரஷ் மாதிரி தான் அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜீவனும் இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ப்ரோக்ராம் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கடா. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஈவினிங் தான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நல்லா ஜங்குக்கு டான்ஸ் பண்ணிப்பாரு காய் டான்ஸ் பண்ணிப்பாரு பாட்டு படிப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்லோ டான்ஸ் அந்த பாட்டை படிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில பாட்டெலாம் பாடும்போது சில பயங்கரமாக இருக்காங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. ஏன்னா ஃபேர்வெல் டேனா அப்படி தானே இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபன்னாகவும் எமோஷனலாகவும் ஹாப்பி எல்லாமே நம்ம போயிருக்கோம். இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. ஃபங்க்ஷனாக முடிச்சுட்டு நான் என்ன பிரின்ஸ்பலாக அட்வைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறேன் நான் வந்து ட்ராப் பண்ணவா சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கா வேண்டாம் இன்னும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் வேண்டாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் ஜங்கும் பேக்கில் உட்காராங்க. இப்போ பார்க்குறாங்க ஜங்கு கப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஜிம்மினா சொல்கிறாங்க. வீட்டுக்கு ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜங்கும் பார்க்குறாங்க. ஜங்கும் ஜிம்மின் சேர்ந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறாங்க நானும் வருவேன் சொல்கிறாங்க. இப்போ சரி ஓகே சார் 3 பேர் ஒரே பைக்கில் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜங்க் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்புறம் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மிலே ஹக் பண்ணுறாரு. ஜங்கு ஹக் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேவும் ஜங்குக்கும் அப்போ அடிச்சுட்டு கிடப்பாங்க. மற்றபடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ 2 பேரும் சேர்த்து ஒர்க் பண்ணுறாரு. டே நினைக்கிறாங்க எனக்கு நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் தெரியல சடனாக எனக்கு ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபேர்வெல் டேன்லாம் அப்படி இருக்கும் போல சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஐயோ இந்த லவ்வையும் புரிஞ்சிக்கக்கூடாதா புரிஞ்சுக்கிட்டா 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஹாப்பி தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. எதுவுமே சொல்லல. நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஹக் பண்ணிருக்காரா. ஜிமின் வந்து ஒரு ஹெட் வந்து டேபிள் சாச்சிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து ஜிமின் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஃப்ரெண்டாக தான் ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப கொஞ்சிட்டு ரொம்ப பாசமாக வச்சிருப்பாரு. இப்போ அவருமே சாச்சிக்கிறாங்க. 2 பேரும் 3 பேரும் ஹக் பண்ணி பைக்கில் வந்துருப்பாங்க. அப்போ இந்த ஜிம்மினோட வீட்டு வந்துருது. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஜங்காட்டே சொல்கிறாங்க.
பட் இது அங்கே பாரு, ஒரு 1 வீக் எனக்கு ஒர்க் இருக்கும். நான் சிஓ சார்ஜ் இருக்க போகிறேன் அப்பாவோட கம்பெனியில். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும் ஓகேவா. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தான் பிஸியாக இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, ஓகே டே சொல்கிறாங்க, டைமுக்கு சாப்பிடணும், அப்புறம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும், சும்மா ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க, வேறு நல்லா தூங்கு, அப்புறம் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கணுமா, நீ இருந்தால் ஹாப்பியாக தான் இருப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஒரு மாதிரி வீடாக பார்க்குறேன் ஜிம்மினை, என்ன இப்போ எதுவும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜவுக்கு அண்ணியும் அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு கிட்ட வராங்க, ஏய் எங்கன்னா போகிறது பிளான் பண்ணியிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு அப்படின்னு பிளான் பண்ணி தான் உன்னை அப்படியே கொண்டு பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, அங்கே பாரு கோழி குஞ்சு அப்படியே கழுத்து திருப்பி போட்டுரும், இந்த மாதிரி எதனா பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போகல சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜவுக்கும் எனக்கும் ஒர்க் இருக்குது ஓகேவா, ஒரு 2 வீக்ஸ் போட்டும் அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஒன்ஸ் நம்ம எல்லாம் கேதராக வந்துட்டு மீட் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்டெல்லாம் நம்ம ட்ரை மீட் பண்ணலாம், நம்ம ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த டேட்டில் வந்து எல்லோரும் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லாரும் இப்போ ஜாப்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிட்டுருப்பாங்க, யாருக்கும் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருப்பாங்க ஓகேவா, நம்ம அப்படி மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் 6 ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மற்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஓகே டே சொல்கிறாங்க. இவ்வளோ ரேஸ்ட் எக்ஸாம் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் வந்துருப்பா, நல்லா தூங்க சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, நானும் தூங்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப டேக் ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே இந்த டே அப்படி சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஜங்க் பார்க்க போயிட்டு விட்டோம் மச்சி சொல்கிறாங்க. இப்போ கிளம்பிடுறாங்க. அப்படி ஜிம் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே ஹேண்ட் விடுறாங்க. பார்த்தா ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது, அது டேக்காக ஜிம் வாங்கினதா சொல்லணும்னு நினச்சேனா. அதுக்கப்புறம் நீ சுகாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சு கூட என் மனசு என்னோட கண்ட்ரோலே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குட்டே, எனக்கு நீ வேணும்ட்டே ஜிம் தான் அழறாங்க, எனக்கு ஃப்ரெண்டாக வேண்டாம், எனக்கு பாய் ஃப்ரெண்டாக எல்லாமே நீ எனக்கு வேணும் என் கூடவே. ஆனால் நான் ஆசைப்பட்ட தப்பு இல்லை, ஏன்னா நீ ஆசைப்பட்ட ஒரு பர்சனே உனக்கு கிடைக்கிறப்போ நான் மட்டும் எப்படி ஆசைப்பட முடியாது, ரொம்ப தப்பு. ஐம் சாரி டே, நான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆனால் பட் ஐ லவ் யூ டே. சார் ஜிம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ லார்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கூடவே தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா, என் ஃபேஸில் அந்த ஸ்மைல் இப்போ வந்துட்டே இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன், உன் கூடவே இருக்க எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, உனக்கு சுகாவை தான் பிடிச்சிருக்கு, நீ உன் லவ் அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை, நீ அவர் பண்ண சுற்றி கூட அவருக்கு அது புரியவே இல்லை சொல்லி ரொம்ப அழகாங்க. அட்லீஸ்ட் நீ ஹாப்பியாக இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பேன், நீ அப்படி கூட இல்லையே சொல்லி ஜிம்மிக்கு ரொம்ப அழகாக வருது. அவருக்கு என்ன அவர் லவ் பண்ணாலும் அவருக்கு வேணும்னு தோணும். சேம் டைம் அவர் சுகாவை அக்செப்ட் பண்ணியிருந்தார், சுகா வந்துட்டு டேவை அக்செப்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவர் வந்துட்டு விட்டு கொடுத்துருப்பாரு. அப்படி தான், ஏன்னா நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்மக்கிட்ட இருக்கிறத விட நான் அதை விட பெட்டரான பர்சன் இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம், அப்படி தான் ஜிம் நினைக்கிறாங்க. அதுவும் ஜிம் சுகா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன தான் சீனியராக இருந்தாலும் சுகா தான் வந்து ஜிம் தான் வந்து தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஆனால் அவரும் சும்மா சொல்லக்கூட சேவஜா, 2 பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் தான் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஜிம் தான் ஒரு 2 days ஆஃப்டர் நான் கட்சியில் பேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறேங்க, எப்போ நீ ஆண்டி வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அங்கே பாரு உன் ஆண்டி சின்ன வயசில் கூப்பிட்டா அதுக்காக சொல்கிறாங்க. இல்லைம்மா ஆண்டி இப்போ கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணு என் கூட ஸ்டே பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மியோட ஆண்டி ஒரு டாக்டர் ஓகேவா, உங்களுக்கு மேரேஜெலாம் ஆகலை, அவங்க வந்து மேரேஜ் இதில் அந்த மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால் வந்து சொல்லியிருப்பாங்கனாக்கா இப்படியே இருந்தால் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க இவங்க எல்லாரும். ஆனால் அவங்க வந்துட்டு இல்லவே இல்லையானோ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஏதோ ரீசனால அவங்க விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் லவ்வில் அவங்க இன்வால்வ் ஆகவே இல்லை. அவங்க லைஃப் வந்துட்டு இந்த மெடிக்கல் கரியருக்காகவே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் ஜிம்மில் வந்து வளர்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மின்னு கொஞ்சம் வளர அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாப் கிடச்சி ஃபாரின் போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அங்கே தான் இருக்காங்க, கூப்பிட்டுருப்பாங்க ஜிம்மில் சின்ன வயசுலேருந்து. ஆனால் ஜிம்மில் அப்போ வந்துட்டு ஜிம்மில் அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜிம்மில் அவங்கள்ட்ட போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, சரி ஓகே அவளும் ரொம்ப டேஸாக கூப்பிட்டுருக்கா, அவள் தனியாக வேறு இருக்கா, இப்போ நீ அங்கே போயிருந்தா அவள் ஹாப்பியாக இருப்பா சரியா, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், நீ அங்கே இருக்கே சொல்கிறாங்க. ஓகே சார் நான் ஜோக பார்க்குறேன், அடிக்கடி வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஓகே அங்கே சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலையா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்கே வரல சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் எல்லாருக்கும் பிஸியாக இருக்காங்க, எல்லோரும் இப்போ தானே வந்துட்டு ஜாப் எல்லோரும் படித்து முடிச்சிருக்காங்களே, ஜாப் தேடுவாங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய கரியரை பற்றி யோசிப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறேன், அங்கே போய்ட்டு ஹையர் ஸ்டடிஸ் தானே பண்ண போகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறாங்க ஜாப் பார்க்க போறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சரி ஓகே நீ ஹாப்பியாக தான் ஓகே, ஆனால் ஆண்ட்டியும் ஹாப்பியாக இருப்பாங்க நாங்கள் போனால் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே இப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க, பத்திரம் போய்ட்டு வரணும் சொல்லிட்டு இப்போ அவங்க சென்ட் அப் பண்ணுறாங்க. ஜிமின் தான் கொரியா டர்ன் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் யாருமே சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரையும் சொல்ல, மொபைல் நம்பரில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு ஃபாரின் போயிடுறாரு. ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜங்கு போட்டே வந்தாலும் வராங்க, ஜிம்மில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வராங்க ஜிம் வீட்டுக்கு. இந்த பக்கம் மொதல் ஜிம் வீடு பூட்டி இருக்கு, எங்கே யாரையும் காணும் சொல்லிட்டு செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. செக்யூரிட்டி அவங்கள்ட்ட கேட்கவும் அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி வெக்கேஷன் போயிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓ ஃபேமிலி வெக்கேஷனா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வந்துட்டு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டுருக்கா நான் வந்து பார்த்தாக்கா நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் அகைன் ஒரு வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் இருக்காங்க. ஜிம்மில் அப்பா மட்டும் கேட்குறாங்க, ஜிம்மில் எங்கே கேட்கும்போது ஜிம்மில் ஃபாரின் போயிருக்கான் சொல்கிறாங்க. எங்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அவன் ஃபாரின்
போயிருக்கான்ப்பா சொல்கிறாங்க. நம்பர் சொல்கிறாங்க. ஓ நம்பர் இதை மாற்றிட்டான், என்கிட்ட கொண்டு பையன் கொடுக்கவே இல்லை, நான் கூட அவங்க ஆண்டிக்கு தான் அப்போ கால் பண்ணி பேசுவேன், அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு ஒரு நம்பர் தராங்க, அந்த நம்பர் வந்து ஒர்க்கே ஆகவே இல்லை. இவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் டைப் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலை. அவங்க டேக் ஒரு மார்க்கு எங்கே போய்ட்டு அந்த மூச்சு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. எல்லா ஃப்ரெண்டுமே ஜிம்மில் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஜிம் கான்டாக்ட் பண்ணவே முடியல யாராலையுமே. அப்படி வந்துட்டு இப்படி போய் டேஸ் போயிட்டுருக்கு. ஒன் பாயிண்ட் ஜவுக்கு பார்க்குறாங்க. ஜெயகோப்பா வந்து கேட்குறாங்க, இல்லைடா வந்துட்டு அங்கே இல்லை, அவங்க கொஞ்சம் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. வேற ஒரு கண்ட்ரிக்கு? ஆமாம், என் ஆன்ட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவது வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க போல், அதனால வந்து அவங்க அங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்பர் வேறு கிடைக்கல. அவங்களே எனக்கு எப்படிலாம் மெயில் பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்பர் யார்கிட்டையும் வாங்கவே முடியல. அப்போ அவங்க ஒரு மார்க்கு சரி ஓகே கண்டுபிடிச்சிடறாங்க, ஒன் டே வருமா சீக்கிரம் வந்துருவான், ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிருப்பான் போல சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி டேஸஸ் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் போயிடுச்சு. இந்த 4 இயர்ஸில் ஜெமினர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படினாக்கா அவருக்கு ஒரு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு பார்க்கவே முடியல. ஈவன் ஜவுக்கும் அப்படி தான், ஜவுக்கும் அப்படி ஆசைப்படுறாங்க. அந்த மூச்சு எங்கடா போயிட்டு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் தேடுறாங்க. ஈவன் நம்ம காயோன்னு சொல்லி எங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு போனாக்கா அவங்களாம் வந்து பார்ப்பாங்க, அவங்க எங்கே இருப்பானா சொல்லிட்டு அந்த அளவுக்கு ட்ரிப்பு போகிறப்பெல்லாம் யோசிப்பாங்க. எல்லாரும் கேதராக இருக்காங்க, நம்ம ஜிமின் மட்டும் இல்லை, ஜிமின் தவிர மற்ற எல்லாரும் இருக்காங்க. இப்போ நம்ம காய்க்கும் யோனிச்சு தான் மேரேஜ் ஆகுது, ஒன்று பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, மேரேஜ் ஆகுது. மேரேஜுக்காக தான் நம்ம ஹாபிட்ட போய்ட்டு இன்விடேஷன் வைக்கிறாங்க. இந்த இன்விடேஷன் நம்ம ஹாபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்க ஹைட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் என்ன பண்ணுறாருக்கா அந்த இன்விடேஷன் அனுப்பி விட்டுறாங்க, சென்ட் பண்ணுறாங்க ஒரு பிளேஸ்க்கு, ஒரு அட்ரஸ்க்கு. இதை பார்த்துட்டு அவங்க வரணும். என்ன ஆச்சுதான் தெரியல, ஒரே ஒரு ரீசன் தான் சொன்னேன், நம்பர் யார்ட்டே கொடுக்காதீங்க ஹேங் சொன்னால். அதுக்கு என்ன ரீசன் எனக்கு புரியல. நானும் என் தம்பி ஏதோ ஹார்ட் ஆயிருப்பேன்னு நினச்சிட்டு யார்கிட்ட நம்பர் கொடுக்கல. ஏன்னா எனக்கே பயமாக இருக்குது, ஒரு ஹார்ட் ஆயிருப்பேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹார்ட் ஆயிருப்பேன். இல்லையே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பசங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப்புக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க ஒருவேளை டே வந்துட்டு சுகா கிட்ட லவ் கூட சொல்லியிருப்பாங்க, லவ் சொல்லி கன்ஃபர்ஸ் கூட பண்ணி மேரேஜ் கூட பண்ணியிருப்பாங்கல்ல, மேபி அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜிம் நினச்சிட்டு அப்படி தான் இருந்திருப்பாரு அவரும் வந்து எது பக்கம். அந்த 4 இயர்ஸாக ஜிம் யாரையும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே நம்ம காய் ஒழிச்சோட மேரேஜுக்காக எல்லாம் இந்த மேரேஜ் ஒரு சாக்க வச்சுக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா சேரலாம் சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா கேதர் ஆகலாம் சொல்லிட்டு எல்லாரும் மேரேஜ் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறேன், டே நீங்களாம் உண்மையாக மேரேஜுக்காக வரதுக்கு வந்து ஏன்னா அவர் ஒவ்வொரு பசங்களையும் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறாரு, வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு நிறைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு கூப்பிட்றாங்க, அதாவது ஆன்லைன்லேயே வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நீங்களே மேரேஜ் வரீங்களோ இல்லையோ எல்லாம் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, இல்லை ஒன்றா மீட் பண்ண தானே ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் வந்து ஒரு ரீயூனியன் தான் எப்படி இருக்குமோ அப்படி தான் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. செட் காய் மேரேஜ் போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு காய்க்கு தான் மேரேஜ் நடக்குது, அதனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு மாதிரி வந்துட்டு வரதுக்கு ஆசையாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு அந்த இது கொரிய சென்ட் ஆகுது, இங்கே ஒரு பர்சன் தான் ரிசீவ் பண்ணுறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. அத்தை ஜிமின் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி அவங்க பாரு உனக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன கொரியர் சொல்லிட்டாங்க, நீ ஓப்பன் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. சரி ஜிம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா காய் பட்ஸ் யோனிச்சு அப்படி போட்டுருக்கு. அச்சிச்சோ சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. அதை நான் சொல்லுவேன்னே யோனிச்சினே காய் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஃபைட்டிங் கப்பல் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்லியிருக்கே சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜா சொல்கிறாங்க. மேரேஜா அப்போ நீ கொரியா போக வேண்டிய டைம் வந்துருச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் மட்டும் நீ கேட்கவா சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரி ஓகே நீ ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பேச மாட்டேன், என்ன ரீசன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஹோபி கூட என்கிட்ட கேட்டான், அவன் ஓகேவா இருக்கானா, நான் ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டான். நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க, அத்தை கூட தான் இருக்க, இங்கே தான் இருக்கும், யூஎஸில் தான் இருக்கும், அப்படி இருந்து நீ ஏன் நம்பர் கொடுக்கல, எதுவும் பண்ணாமல் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. சொல்லு நானும் அவங்களோட அம்மா என்கிட்ட கேட்டாங்க நம்பர் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை ஜிம் நம்பர் யாரையும் கொடுக்காதீங்க நான் தான் சொன்னேன் ஓகேவா. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படி கேட்குறாங்க. இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை, நீ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது அத்தை சொல்கிறாங்க. சொல்லு தங்கம் நீ என்னன்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் அவங்க அத்தை கிட்ட எத்தனை லைஃப் நடந்தாலும் சொல்கிறாங்க, நான் தேவை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஒன் சைடாக சொல்கிறாங்க. டேங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு சொல்ல தைரியம் இல்லை, ஏன்னா வேற ஒரு பர்சன் லவ் பண்ணுறா, இப்போ உங்களுக்கு மேரேஜ் கூட ஆயிருக்கும், ஃபேமிலி செட்டில் ஆயிருப்பாங்க சொல்கிறாங்க. ஆனால் டேக் மேரேஜ் தான் உனக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்களா சொல்லிட்டாங்க. இல்லை மேபி மறந்துருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறேன், அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இவ்வளோ கேர் வச்சுருக்காங்க, நீ வேறு சோல்மேட்லாம் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது அவனுக்கு மேரேஜ் தான் அவன்கிட்ட சொல்லாமல் வச்சுருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அத்தை, ஒருவேளை நம்ம ஹாபி ஹேங்க் வந்துட்டு மேரேஜ் ஆனது இங்கே தான் நினச்சே சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு பொண்ணை பார்த்து தான் நம்ம ஜெகப்புக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம ஜெகப்போட அத்தை இருக்காங்களே, இப்போ ஜிம்மில் அத்தை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க, அவங்களாம் ஜெகப்புக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே யூஎஸில் தான் மேரேஜ் நடந்திருக்கும். மேரேஜ் எங்கே நடந்து போனதால அங்கே யாரும் ஜிம்மில் வந்து கொரியா போகவும் இல்லை, அங்கே கொரியாவிலேருந்து இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸும் வரவும் இல்லை, ஜிம்மில் இன்வைட் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் ஹாபி மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் இங்கே இருந்திருப்பாரு, இங்கே இருந்து தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் வந்துட்டு யாரையும் கான்டாக்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரீசனால் அவர் நினைக்கிறாங்க ஒருவேளை அந்த கேப்பில் கூட டேக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், டேக்கு மேரேஜ் சுகாட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி மேரேஜ் ஆயிருக்கும், நமக்கு தெரியாமல் போயிடுச்சு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க. இல்லைப்பா ஒன் டைம் லவ் சொல்லிக்கணும்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படி சொல்லுவேன், ஏன்னா நான் டேவை லவ் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறாங்க நான் இவங்க லவ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது நான் எப்படி சொல்லுவேன், இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு என்ன லவ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா, தப்பு இல்லையா. நம்ம லவ் பண்ணுற பர்சனை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கூடாது, தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் டே வந்துட்டு என் கூட இருக்கிறத விட ஸ்ட்ருவா கூட தான் ஹாப்பியாக பண்ணி தோணுச்சு, ஏன்னா அவன் வந்து ரசிச்சு லவ் பண்ணான், அவன் பிள்ளை சுற்றி இருந்தானா அதை நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவர் பிள்ளை அவர் சுற்றும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு. சரி அவரோட டேக்கு ஸ்ட்ருவா கூட தான் ஹாப்பினஸ் இருக்கும் போல சொல்லிட்டு நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்ம கூட இருக்கிறத விட
நம்மளோட பெட்டரான பர்சன்ட் இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அதை பார்க்குறப்போ நம்ம ஹாப்பியாக தானே இருப்போம். ஜிம்மி சொல்கிறாங்க, இப்போ ஜிம்மில் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளே, நான் என் லைஃப்பில் பட்ட கஷ்டத்தை ஜிம்மி படுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து லவ்வை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாசம் என்னால் சேர முடியாமல் போனதுனால நான் இப்படி இருக்கானா என் ஜிம்மியில் அவன் லவ்வை கூட சொல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை தங்கம், அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் தெரியல சொல்கிறாங்க. நம்ம ஒரு டைம் போய் பார்க்கலாமா, போயிட்டு ஒரு டேக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தால் சொல்கிறாங்க. அப்படி கூட நான் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா சொல்கிறாங்க, இல்லைப்பா அவன் மேபி மறந்துருக்கலாம், மூவ் ஆன் பண்ணிருக்கலாம், நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சுகாக்கும் டேக்கும் மேரேஜ் ஆயிருந்துனா நீ சொல்ல வேணாம், அப்படி இல்லைனா ஒரு சான்ஸ் இருக்கும்ல. அத்தையோட லைஃப்பில் இப்படி ஸ்பாயில் ஆகிடுச்சு, உன் லைஃப்பில் ஸ்பாயில் ஆகுது என்னால் பார்க்க முடியாது தங்கம், ஓகேவா. நான் அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இதில் முடிவு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, ஆனால் நீ என் கூட தான் இப்போ ஹாப்பியாக இருக்க அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லாமல் தான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அத்தை ஹாப்பியாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட போகிறது நான் ரீசனாக இருக்க மாட்டேன். அதான் நீங்கள் ஹாப்பியாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ ஹார்ட் ஆகிருந்தா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்லாத்தி பார்க்குறாங்க, இப்போ நான் ஹார்ட் ஆகிறேன், என் குழந்தை இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஆகுது என்னால் பார்க்க முடியல, ஓகேவா. நீ நான் வளர்த்த குழந்தை, நீ ஹாப்பியாக இருக்கும், நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது. நம்ம இந்த மேரேஜுக்கு போகிறோம், ஓகேவா. ஒருவேளை உனக்கு டேக் வந்துட்டு மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி பாரு, ஓகேவா. சம்டைம்ஸ் அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளே உருவாக்கணும், சரியா. ஆனால் இந்த டைம் ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்குது, இந்த மேரேஜ் ஒரு ரீசனாக வச்சு நம்ம போவோம், ஓகேவா. ஒரு டேக்கு மேரேஜ் ஆகும் தான் நீ சொல்லலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் ஒரு வேளை சொல்லிட்டாங்க பாரு அங்கே போய் பார்த்துப்போம், ஓகேவா. நீ ஃபஸ்ட்டு கிளம்ப சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு, அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் கூட ஆசை இல்லையா சொல்கிறாங்க. இருக்குதான், எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் பேசணும் நிறைய ஆசை இருக்குது சொல்கிறாங்க. அப்போ வா போகலாம் சொல்லி இப்போ நம்ம ஜிம்மில் அதை சொல்கிறாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் அவங்களும் ரீச் ஆகிறாங்க கொரியாவுக்கு, ஓகேடா. ஃபைனல் அவங்க கொரியாவுக்கு ரீச் ஆகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய வெட்டிங் ஹால் தாண்டா, ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, டே இவங்களாம் உண்மையாக கல்யாணத்துக்குலாம் வரட்டா, இவங்களுக்கு எல்லாருமே எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஏன் அப்போ உனக்கு ஹாப்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் உண்மையை சொல்லலாம், என் மேரேஜை விட எனக்குலாம் ஒன்றா இருக்கிறதா எனக்கு ஹாப்பி, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ 2 பர்சன் வந்துருக்காங்க, எனக்கா நம்ம ஜங்குக்கும் ஜாக்சன் இருக்காங்க. மற்றவங்களும் எங்கடா சொல்கிறாங்க, இந்த மெக்கு ஏன் பண்ணி குட்டி போட பூனை போட்டு சுற்றுவாண்டா, எல்லாரும் யோனிச்சு என் பாய் ஃப்ரெண்டா இல்லை மெக்கு என் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு என் பண்ணி சுற்றிட்டு இருப்பான், ஒட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்தா எங்கே போனான்னு தெரியல சொல்கிறாங்க. எப்போ காலேஜ் முடிச்சோமோ அந்த டைமில் என்னை பார்க்கறது இல்லை சொல்கிறாங்க. டே அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பான் வந்துடா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஓடி வராங்க, டே எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்கிறது ஹக் பண்ணுறாங்க. டே எப்படா வந்து சொல்கிறாங்க, இப்போ தானே சொல்கிறாங்க. இந்த வெட்டிங் ஹால் பக்கத்தில் வந்துருக்க ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே எல்லாருக்கும் ரூம் புக் பண்ணிட்டேன், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் வரவங்களா ஸ்டே பண்ணிக்கிட்டு, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. டே எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது, இந்த ஒயனில் தானே கான்டாக்டே பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஒயனை நான் கான்டாக்ட் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. என்னதுக்கா ஒயனை கான்டாக்ட் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. எங்கடா போனா அவ, ஏன்டா அவளை பற்றி எதுவுமே தெரியல சொல்கிறாங்க. நான்சி கூட எங்கே சுற்றிட்டு இருக்கா, இவளை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், ஒயின் மட்டும் எங்கே தான் போனா சொல்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டா வருவா மேரேஜுக்கு, ஓகேவா இன்வைட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. நீயா சொல்கிறாங்க, எப்படி எங்களால் கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாங்க. அதுவா நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தியா சொல்கிறாங்கம்மா, நான் பார்த்தேன், நீ அப்புறமா சொல்கிறாங்க. சரின்ட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நாளைக்கு தானே மேரேஜ், நாளைக்கு மார்னிங் தான் மேரேஜ் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜிம்மில் அத்தையும் கொரியா வந்துட்டாங்க. அத்தை இப்போ நம்ம சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட் டேரக்டாக வீட்டுக்கு போகலாம், ஓகேவா. வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வெட்டிங் ஹால் போக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க அம்மா சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஜிம்மில் அத்தையும் டேரக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. ஹோபி ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க, ஹோபியோட ஒய்ஃபு. இப்போ ஹோபி பார்க்குறாங்க, ஆண்டி எப்போ நீங்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஹோபி சொல்கிறாங்க, எங்கள் பாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கடா, இந்த டைமாக போய் பாடா, நீ வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையோட அனுப்புனேன் உனக்கு இன்விடேஷன், ஓகேவா நீ போடா, நீ போய் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் நான் டக்குன்னு டேரெக்டாக கிளம்புறாங்க பிளேஸ்க்கு. அப்புறம் நர்வஸாக இருக்குது, சரி வேறு வழியில் போய் தான் ஆகணும் சொல்லிட்டு எல்லாரும் ஃபேஸ் பண்ண பார்க்கணும். இப்போ விட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாமல் போயிருமே சொல்லி ஜிமின் தான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க. ரொம்ப நர்வஸ் இருக்குது, இவன் நினைக்க போகிறாங்க சொல்லி. அப்போ இருந்த ஜிமினுக்கும் இப்போ இருக்க ஜிமினுக்கு ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப குட்டியா அப்படி சீக்கிரம் ரொம்ப ஜப்பியாக அழகாக இருந்துப்பார். இப்போ பார்த்தா இப்போனா ரொம்ப ஹார்ட், இப்போ தான் க்யூட்டு டூ ஹார்ட் அப்படி மாறிட்டார். ரொம்ப அப்போ க்யூட்டாக இருப்பார், இப்போ ரொம்ப ஹார்ட்டாக அவ்வளோ அழகாக மாறிட்டார். ரொம்ப அழகாக அப்படி பாடிலாம் ஸ்லிம் பாடி, ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு ஃபிட்டாக வச்சுருக்காரு பாடியெல்லாம், அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படி வந்துருக்காங்க, நர்வஸாக தான் இருக்குது. சரி ஃபைனலாக வந்துட்டாங்க. அந்த எப்படினாக்கா அந்த வெட்டிங் ஹால் இருக்குல்லையே அங்கே தான் வராங்க, ஈவினிங் தான் வராங்க. நாளைக்கு தான் மேரேஜ், ஆனால் இப்போ எல்லாரும் கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஜிம் அப்படியே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு எங்கே தான் வேகமா ஏன் எடுத்துட்டு வாடா சொல்லிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு பர்சன் அடிச்சுட்டு அட்டன் பண்ணி பார்க்குறாங்க, சாரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாங்க அந்த பர்சன் பார்க்குறாங்க, நான்சி சொல்கிறாங்க மூச்சி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நான்சி சொல்கிறாங்க, அச்சோ மூச்சி இது நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறா. அவள் கூட ஷாக் ஆகிட்டா அவள் பார்த்துட்டு ஏன் மோச்சிமா இது நீயடா, என்னடா இப்படி இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கடா, அப்பவும் அழகாக தான் இருப்ப, என்ன அப்போ குழந்த மாதிரி இருப்பியா, கொண்டு அழகாக இருப்ப, இப்போ பார்த்தா என்னடா இவ்வளோ அழகாக மாறிட்டேன் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா ஸ்டோன் பார்த்துருக்கா, ஜிம்முக்கிற மாதிரி இருக்காச்சோ இருக்கட்டும் நீ எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஏன்டா நீ எங்கடா போயிட்டு எப்படி டேஸோ, நாங்கள் எல்லாரும் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணுவோம்டா, நீ மட்டும் காணும் எங்கடா போயிட்டா, உனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல சொல்கிறாங்க. அதுவா அது சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் இப்போ இம்பார்ட்டன் இல்லை, ஓகேவா உன்ட்ட பேசணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, நீ வா சுட்டி போ. நான்சி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்மில் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஃப்ரெண்ட்ஸ்
எல்லாரும் உட்காந்துருக்காங்க. காய், யோன்ஜனு, மெக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு, ஜாக்சன் இதெல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜனான்சி பார்க்குறா, ஏய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, இங்கே பாருங்க யார் கூட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்னு இருக்காங்க. ஜிம்னு பார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஜங்கு பார்க்குறது ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் எல்லாரும் பார்க்குறது. இப்போ காய் மக்களும் பார்க்குறாங்க. அட பாவி எங்கடா இருந்தா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. மூச்சி அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம்னு அப்படியே கியூட்டா காய் அப்படி சொல்லிட்டாங்க. இது காயா அடிச்சுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு டேரெக்டாக வந்தாங்க. டேரெக்டாக வந்து ஜிம்மில் போயிட்டு அப்படியே வந்துருக்க எப்படின்னா ஒரு த்ரோட்டில் கை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டாங்க. எங்கே பண்ணி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்கடே இப்போ தானே அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை நீதில் அவனை போய் த்ரோட்டில் போய் கை வைக்கிற சொல்லிட்டு தட்டி விட்டுறான். இப்போ காய் பார்க்குறான். டே ஏன்டா அப்படி பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. நீ எங்கே போன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ பர்சன் வந்துட்டு டேய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீ சொன்னதெல்லாம் ஓகேவாடா சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பர்சன் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ ஜங்கு வந்து ஜிம்மோட த்ரோட்டை கை வச்சிருப்பார் இல்லையா, அப்படியே ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க த்ரோட்டை கை வச்ச மாதிரியே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே தான் அவ்வளோ அழகாக டேவுமே ரொம்ப மாறிட்டாரு. ரொம்ப ஹாட்டாக ஒரு மாதிரி மசில்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நம்ம டெவலப் பண்ணி ஒரு மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டே தான் சார் ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படியே டே மட்டும் ஜிம்மு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு செகண்ட் ஒரு ஃப்ரீஸ் ஆயிடாரு. ஏன்னா நம்ம அப்படியே காய் பார்க்குறாங்க. காய் மெக்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. டே ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த பக்கம் ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே ஹேண்ட் விட்டுறாங்க. நம்ம ஜிம்மிட்டு வந்துட்டு உன்ட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி தான் ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு போட அவன்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஆச்சு ஜங்கா கோச்சுக்கா சார் ஜிம் ஜங்க் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்து ஜிம்மின் தானா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நான்சியாக பார்த்துருக்காங்க. ஏய் நம்ம எல்லாரும் கூட அவன் மட்டும் எங்கடா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நாங்கள் அவ்வளோ ஒரு அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஒரு பொண்ணு அழகாக சாரி வேர் பண்ணிட்டு ஒரு மாதிரி கையில் ஒரு குழந்தை பக்கத்தில் ஒரு பர்சன் ஹேண்ட்ஸம் அழகாக இருக்காங்க. எல்லாம் திரும்பி பார்த்தா நம்ம ஒயன் தான் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. ஒயன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்னடா இவ இப்படி வந்துருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டா சொல்லி பார்க்குறாங்க. வேணா கழுத்தில் பார்த்து தாலி செயின்லாம் போட்டிருக்கா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஷாக்கிங் ஆகிடுது. என்ன அப்போ காய் பார்க்குறாங்க. அப்போ என் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் இல்லை நம்ம குரூப்பில் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஒயனோட மேரேஜ் வந்து சடன் மேரேஜ் ஓகேவா. அவங்க வில்லேஜில் அவங்க கிராண்ட் ரொம்ப உடம்பு சரியாக போயிருந்துருக்கு. ஆனால் மேரேஜ் டக்குன்னு பண்ணிட்டாங்க. யாருமே இன்வைட் பண்ண முடியாத சுச்சுவேஷனு. அதுக்கப்புறம் ஃபேமிலி சொல்லிட்டு பிஸி ஆகிட்டா. யாரையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க ஃபாரின் மேரேஜ் பண்ணிட்டு உடனே ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் அவளை மீட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணிட்டு ஒரு இந்தியன் பையனை அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு காமாக சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன எல்லாரையும் உடம்பு டைட்டாக படிக்கிறா. ஏன்னா அவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் மிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. சில விஷயங்களை ஷேர் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பா. ஆனால் அட் சேம் டைம் ஃபேமிலி குழந்தைங்க சொல்லிட்டு அப்படி பிஸியாக இருப்பா. என்ன பார்க்குறாங்க. இதுன்னு சொல்லிட்டாங்க. நீ குழந்தை அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த பாப்பாவுக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஏன் பார்க்குறீங்க எப்படி சொல்லிட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஏன் தான் உடனே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் மோச்சி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கோ ஏன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா தங்கும் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இது பாப்பா நம்ம பாப்பாவா சொல்கிறாங்க. ஆமாடா நம்ம பாப்பா தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. நம்ம பையனோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பசங்க இருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா பேசுகிறாங்க. யார்ட்டையும் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ டே மட்டும் அமைஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் டேவை பார்க்குறாங்க. ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பேசுகிறாங்க. நல்லா கண்ணு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மினா ஒரு நிமிஷம் சொல்லி ஜிம்மில் அப்படி தள்ளி போகிறாங்க. தள்ளி போய் பார்த்துட்டு பார்க்குறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. டே அப்படி ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்து மறைச்சிட்டே இருக்காரு. ஜிமிதா ஐம் சாரி டே சொல்லிட்டாங்க. நீ நீ எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அவர் கேட்கணும்னு தோணுது. டேக்கு மேரேஜ் ஆயிருக்கும் போது சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கான்னு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. நல்லா இருக்கா நீ சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் டே சொல்கிறாங்க. உனக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க. அதுவா கோவம் இதில் டே சொல்கிறாங்க. அப்புறம் கோவம் இல்லைனாக்கா எதுக்காக நின்று போனால் அப்படி கேட்குறாங்க. ஆச்சா அப்படி இல்லை டே அது ஆண்டி கூப்பிட்டாங்களா. சரி ஓகே ஆண்டி கூப்பிட்டாங்க போயிருக்கேன்னு சொல்லலை தப்பு இல்லை. ஆனால் சொல்லியிருக்காடா ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போயிருக்கேன். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒர்க் எங்களால் பண்ணலாம் தப்பு இல்லை. ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காடா இங்கே தான் இருக்கேன் டே சொல்லியிருக்கலாம். கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்துருப்பேன். இல்லை நீ ஒரு டைம் சொல்கிறாங்க. என்கிட்ட எதில் கோவமா அப்படி கேட்குறாங்க. என்கிட்ட மட்டுமா கோவமா இல்லை எல்லாருக்கிட்டையுமா சொல்கிறாங்க. அப்படி இல்லை என்னை யார்கிட்டையும் பேசவே இல்லையே சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸாக வேணாம் சொல்லிட்டு ஒதுங்கி போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமிந்தா அப்படி எதுவும் இல்லாட்டி எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் பிஸி அப்படி சொல்கிறாங்க. உண்மை இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. நடுவில் கேட்கவா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ஜவுக் சொன்னா நீ யாரும் லவ் பண்ண சொல்லிட்டு யார் அப்படி கேட்குறாங்க. ஜிமுக்கு ஷாக் ஆகிட்டுனா சொல்கிறாங்க. இல்லை ஜவுக் சொன்னா நீ யாரும் லவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட லவ் சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக் சொல்கிறான். நான் உன்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்தேன் இல்லை சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக இந்த விஷயம் கூட எனக்கு தெரியும் போயிடுச்சு. இல்லை இவங்க என்ன லவ் பண்ணுறது தான் உன்ட்டு ஃபஸ்ட் வந்து சொன்னேன். இந்த மாதிரி இவங்க லவ் பண்ணுற ஜிமின் அப்படி நான் சொன்னேன். அவன்கிட்ட லவ்வே சொல்லலை இது வரைக்கும். நான் என் லவ் சொல்லாமே செத்து போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிமுக்கு
கஷ்டமாக இருக்கட்டே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டான். அவன் ரொம்ப ஹாப்பியாக அவனுக்கு ஒரு குழந்தை ஃபேமிலி எல்லாமே செட்டில் ஆகிட்டு அவர் தானே எனக்கு சீனியராக இருந்திருக்காரு. எனக்கு நான் ஒரு ஜூனியர் அப்படி என்ன பார்த்துருக்காரு. அதை தாண்டி எங்களுக்கு எதுவும் இல்லை. என்னால் அவர்கிட்ட லவ் சொல்ல முடியாது. ஏன்னு தெரியல, எனக்கு தயக்கமாகவே இருந்துச்சு. நான் சொல்லவே விட்டுட்டு நான் அப்படியே இருந்து பழகிட்டேன். சரி சொல்லு, ஏன் நீ லவ் பண்ண விஷயத்தை சொல்ல? நீ யார் லவ் பண்ண? நீ லவ் பண்ண பர்சன்ட் லவ் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்கிட்டயே சொல்ல அப்படி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க, நான் லவ் பண்ணதே உண்டது என்ன ஜிம் தான் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. சொல்லு ஜிம்மி, நீ அப்படி கேட்குறாங்க. அது உனக்கு எப்படி எனக்கு அப்படி தான் டே சொல்கிறாங்க. ஏன்னா நான் லவ் சொன்ன கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் இல்லை சொல்கிறாங்க. எப்படி லைக் சுகா மாதிரியே சொல்கிறாங்க. ஆமாம், அவர் எப்படி சேவச்சா லவ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஓப்பன் எல்லாத்தையும் சொல்லுவாரோ அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்கு எப்படி லவ்லன்னு தெரிஞ்சிச்சு, லவ் வராதுன்னு தெரிஞ்சிருச்சா. அதான் என்னால் அவங்க சொல்ல முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம். ஏன்னா நம்ம ஹாட் ஆன மாதிரி அவனும் ஹாட் ஆகிட்டானே. அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் லவ் ஃபெயில் ஆனது கூட கஷ்டமாக இல்லை, உங்கள் லவ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சிவருக்கு ஒரு மார்க்கு இதான் இந்த ரீசன் தான் என் டேவை நான் ஹார்ட் பண்ணக்கூடாது நினச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டே வந்து ரொம்ப பியூர், ரொம்ப ஜெம்மு, ஒரு ஜெம் பர்சன் தான். அப்போது ஜிம் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே டே, ஓகேவா நீ அழப்பட சொல்கிறாங்க. இல்லை நான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல, நான் சுகா லவ் பண்ணி ஃபெயில்டா, எனக்கு அந்த லவ் ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஒன் சைடாக. ஆனால் உனக்கு இப்படி ஆகக்கூடாது. நீ லவ் சொல்லிதான் கண்டிப்பாக அந்த பர்சன் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களே யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீ சொல்லிட்டா கூட இல்லை வேண்டாம் எனக்கு அதை பற்றி பேச வேணாம் சொல்கிறாங்க. நீ அந்த பர்சன் லவ் சொல்லவே சொல்லிட்டாங்க. நம்ம ரெண்டு பேர் பேட்டு பார்த்தியா ஒரே மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியிருக்காங்க. நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, நான் உனக்கு பார்த்துக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கேன். எனக்கு மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த கோவம் போயிட்டு ஒன்று பார்த்ததுக்கப்புறம் என்ன நீ மோச்சியாச்சு உன்ட்டு கோவப்பட முடியாது அப்படி சொல்லும்போது ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லை அப்படியும் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படி அமைதியாக இது வரைக்கும் ஜிம்மின் ஒரு டைம் கூட கேட்ட லவ் யூ சொன்னதே கிடையாது. ஏன்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டதும் இல்லை. இவர் மட்டும் லவ் யூ சொல்லுவார், ஒரு அமைதியாக இருப்பார். இப்போ மட்டும் தான் வந்துட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருவேன் சாப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. இல்லாட்டி அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. டே உங்களால் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஓகே வாங்கி ஸ்டே பண்ணிக்கோங்க, மார்னிங் தான் மேரேஜ், யாரும் வெளிலாம் போயிருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் சொல்லிட்டாங்க. நைட்டு பார்ட்டி இருக்குது சொல்லிட்டாங்க. பார்ட்டி ஆமாம் நைட்டு பேச்சுலர் பார்ட்டி சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் நைட்டு பேச்சுலர் பார்ட்டி தான். ஒயன் பார்க்குற டே குடிக்காதீங்களா சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் ஒயன் சொல்லிட்டாங்க. ஒயனோட ஹஸ்பண்டும் சேர்ந்து குடிக்கிறாங்க. டீ ஏன்டா அவர் கூத்து குடிக்கிறீங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு மாதிரி டீ சொல்லிட்டு நீங்கள் குடிங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவரும் நல்லா ஹாப்பியாக குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒயன் எல்லாம் ஒர்க் எடுத்து போட்டு பண்ணுறா. ஒயன் டான்ஸ்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துருப்பாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. வச்சு சொல்லிட்டாங்க. என்ன நினச்சுலாம் சொல்லிட்டாங்க. நீ என்னமோ வந்து சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் கேட்க சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. ஏமோச்சிமா சொல்லிட்டாங்க. ஏன்னா காய் சொல்லிட்டாங்க. என் மேரேஜுக்கு வந்திருக்கியே எனக்கு என்ன வேண்டதை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நிறைய கிஃப்ட் வேணும் சொல்லிட்டு அப்படியே லக்கேஜில் இருக்குது மார்னிங் எடுத்துதான் சொல்லிட்டாங்க. ஐயோ கிஃப்டெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எனக்கு தெரியும் நிறைய கிஃப்ட் கொடுக்க சொல்லிட்டு அந்த கிஃப்டெல்லாம் எனக்கு விஷயம் இல்லை. நீ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்க சொல்லிட்டாங்க. எங்களால் பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு எப்படி இருந்தால் எங்களை பார்க்காம சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் சொல்லிட்டாங்க. ஏன்டா நாங்கள் ஹார்ட் பண்ணிட்டோமா இல்லை சார் ஜிம் சொல்லிட்டாங்க. சரி காயும் ஜிம்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் சொல்லிட்டு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ஜிம்முக்கு ஏதோ ரீசன் இருக்குது. இந்த மாதிரி நான் போலீஸ் நம்மகிட்ட பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இல்லை காய் கிஃப்ட் பற்றி பேச மாட்டார், ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் கேட்டுருக்காரு. இப்போ இவன் சரி எல்லாரும் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் மட்டும் அமைதிட்டு இருக்காங்க. இப்போ டே வராங்க. டே சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. நீ லவ் பண்ண பர்சனை தெரிஞ்சுக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணா டே சொல்கிறாங்க. ஏன்டா நான் மட்டும் சொன்னேன் நீ சொல்ல மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அது வேண்டாமே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. நோ டே சார் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நான் உனக்கு அவ்வளோதான் சொல்கிறேன் அவ்வளோதான் நிறைய சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் நீ ஜங்கு கேட்ட சொல்லியிருப்பில்ல, நீ ஜங்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன் எனக்கு கொடுக்கல. ஸோ ஜங்க் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறேன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நான் அவன் லவ் பண்ணுறேன் ஜங்கு என்னோட ஃப்ரெண்டு ஆனால் பாய் ஃப்ரெண்டாக நினச்சது. நீ எனக்கு பார்ட்னராக வரணும் எல்லாமே நீ இருக்குன்னு ஆசைப்பட்டாரு. நீ என்ன சொல்கிற சஜிம் நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. இப்படியே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு ஜங்காக தான் பிடிக்கும், என்கிட்ட அவனுக்கு அந்த க்ளோஸ் இல்லை அட்லீஸ்ட் நான் தானே டே ஒரு மாதிரி அழகாங்க. எனக்கு லைட்டாக ட்ரிங்க் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ சொல்லு அப்படி சொல்லிட்டு கண்ணால் காமிக்கிறாங்க. ஜிம் கிட்ட வேண்டாம் சொல்கிறாங்க. சொல்கிறா இப்போ ஒரு டைம் சொல்லிட்டாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் உனக்கு திருத்தவும் டே சொல்ல பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போது டே அமைதியாக பார்க்குறாங்க. குடிச்சிட்டு ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தான் இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் குடிச்சிருக்காங்க. டேவும் குடிச்சிருக்காங்க. ஜிம்மில் அமைதியாக நடுவில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஜிம்மில் எல்லாத்துக்கும் கான்சல்ட் பண்ணுறாங்க. சரி அங்கே போய்ட்டு யாரோ ஃப்ரெண்டு கிடைச்சாங்களா சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேர் ஃபிளிக்ஸ்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் சொல்கிறாங்க. அவன் ஃபிளிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் என் ஃப்ரெண்டு இப்போ ஃபிளிக்ஸ் சாம சொல்கிறாங்க. என்ன சாமா சொல்கிறாங்க. ஆமாம் சாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்களும் ஃப்ரெண்டு இல்லை நாங்களும் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஜிம் தெரியும் அப்படி சொல்லி ஜிம்மின் ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. டே மட்டும் ஜிம்லேயும் வச்சுக்கிறோம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துருக்காங்க. ரொம்ப மாறிட்டாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. முச்சி சொல்கிறாங்க. ரொம்ப மாறிட்டேன் சொல்கிறாங்க. இல்லை டே நான் மாறல சொல்கிறேன். இல்லை ரொம்ப மாறிட்டேன்
முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா நீ கூட மாறிட்டாங்க பாரு, என் டேட்டே பார்க்குறது வேறு மாதிரி இருப்பாங்க. பார்த்தா மசில் ஸ்டார் வச்சுட்டு பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. மான்ஸ்டர் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். அப்போ நானும் எனக்கு மசில் ஸ்டார் சொல்லிட்டு நம்ம ஜங்க் ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குங்க. அச்சோ ஜங்கா நீ எப்போவுமே அப்படி தான், அப்பயும் அப்படி தான், இப்பயும் அப்படி தான் இருக்குது பாரு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஜங்கா சார். ஜிம் தான் ஜங்கோட மசில் தொட்டு பார்க்குறாங்க. இப்போ டேக்கு பாசிட்டிவ் ஆகிடுது. அப்போ எனக்கு தொட்டு பார்க்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் டச் பண்ணி பார்க்க மாட்டேன், எனக்கு நல்லா இருக்கா அவனுக்கு நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லி நீ டச் பண்ணி பாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு பூச்சிமா இருக்குது அது டே சொல்லி தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதான் கேட்குறாங்க தொட்டு பாரு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ வேறு ஜிம் தான் அப்படி டேபிள் ஜஸ்ட்டில் கை வச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ டேபிள் மாதிரி ஃபீல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம ஜிம் டேபிள் டச் பண்ணிட்டு ஒரு ஃபீலாக இருக்குது. இப்படி ஹக்லாம் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது. ஆனால் இத்தனை 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ டச் பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ஜிம் லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு நீ அழகாக தான் இருக்க டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டே பார்க்குறாங்க. அவனும் பெட்டர் இருக்கான் நானும் பெட்டரா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இதில் என்ன கொஸ்டின், நான் தான் பெட்டர் சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏய் நான் தான் சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த காய் பார்க்குறேன். டே சண்டை போடாதீங்களா சொல்கிறாங்க. காய் நீ சொல்லு, நான் பெட்டர் இருக்கேன் இல்லை இவன் பெட்டர் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தான் பெட்டர் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். டே நீ இப்போ தானே ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ்லாம் வச்சேன், நான் வந்துட்டு அப்போ வந்து மசில்ஸ்லாம் வச்சுருக்கோம் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இப்போ நான் தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நான் தான் சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ ஜிம் சுற்றிட்டு இருக்காங்க. அச்சா 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, குழந்தை மாதிரி சண்டை போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்லி ஜிம் தான் சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே வந்து இல்லவே இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அந்த நைட் அழகாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மேரேஜ் கதை எல்லாரும் அழகாடி இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜீவனும் டேவும் ஒரே மாதிரி ஷர்ட் வேர் பண்ணுறாங்க. ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டடாக தான். நம்ம டேவும் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துருப்பாரு, நம்ம ஜிம்மில் அப்படி ட்ரெஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. என்னடா நீங்கள் மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு இந்த கலர் பிடிக்கும் இல்லை அதான் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஷர்ட் போட்டுருக்காங்க. செம்ம அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. சரி ஓகே வாங்க சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ கோயிலில் நம்ம காய் டொனிஷனோட மேரேஜ் தான் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டுருக்கு. இவங்கெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் டேவும் பக்கத்து நிற்கிறாங்க. ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு கப்பல் பண்ணியிருக்காங்க. ஜம் பார்க்குறேன். கடவுளே இது மட்டும் கப்பலாக தான் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. இவங்க ஏன் லவ் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் எப்படி தான் இவங்களை சேர்த்து வைக்கிறது. இவன் சொல்லவே மாட்டான்னு சொல்கிறான். என்கிட்ட பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். இந்த பக்கம் இவன்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவன் வேறு சும்மாவே என் மேலே பார்ப்பான். ஜெலஸ் ஆவான் ஜிமின் விஷயத்தில். இப்போ வேற சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில்டா மேரேஜ்லாம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்பலாமா சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸை ஹக் பண்ணிட்டு கிளம்பலாமா சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நீ ரிட்டன் ஃபாரின் தான் போறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து ட்ராப் பண்ணுறோம் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட் வரைக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனுக்கு காய் ஒன்று கூட தான் வராங்க. ஒயனு பேபி, அதுக்கப்புறம் ஒயனோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நான்சி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குற நான்சி உன் மேரேஜ் கண்ட சொல்லி நான் கண்டிப்பாக வர சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் மோச்சிமா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கா பார்த்து ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கா அவனுக்கு எப்போ மேரேஜ் சொல்கிறாங்க. நீ எப்போ டேட் லவ் சொல்கிற அப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா என்ன ஜங்கா பேசுகிற சொல்கிறேன். எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணுவேன் சொல்லேன்டா சொல்கிறாங்க. வேணா ஜங்கா சொல்கிறேன். சொல்லுடா ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. வேண்டவே வேணா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒன்று திருத்த முடியாது சொல்லிட்டு வா சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டு வராங்க. டேக் எனக்கா ஜிம் யாரில் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஆசை. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. சரி ஃபைனலாக வந்துருக்கு. அந்த பக்கம் ஜிம்மில் அத்தை வந்துட்டு ரீச் ஆகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அத்தை சார் ஜிம் என்ட்ரு பண்ணுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம்மில் அத்தை டேவ் பார்க்குறாங்க. டேவ் பார்த்துட்டு உங்களுக்கு தோணுதானே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா லவ் பண்ணுற 2 பர்சனாக லவ் ஷேர் பண்ணிக்கணும் தவிர 3rd பர்சன் ஒரு பர்சன் போகக்கூடாது. ரொம்ப தப்பு. அதுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துட்டு ரெஸ்பெக்ட் எல்லாம் போயிடும் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா அத்தை தான் ஜிம்பா நீ சொல்லலாம் சொல்கிறாங்க. வேணாத்த நம்ம போகலாம் சொல்கிறாங்க. தங்கம்லாம் சொல்லிப்பா சொல்கிறாங்க. வேண்டாத்த ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஒரு டைம் லைஃப்பில் ஒரு சான்ஸ் இருக்கும்ப்பா. அவன் தான் ஷோவாக மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க சிங்கிளாக தானே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்ல தாங்க ஒரே ஒரு டைம் தங்கம் சொல்கிறாங்க. ஜிம் வந்து கேட்க மாட்டாங்க. வேண்டவே வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஜிம் கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஹக் பண்ணுறாங்க. பாரு கண்டிப்பாக கால் பண்ணுறோம் ஓகேவா ஆன்ட்டி சொல்கிறாங்க. சொல்லுங்க பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் வைக்கிறப்ப எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நாங்கள் எல்லாரும் இங்கே நடந்தாலும் சரி யூஎஸ்ல நடந்தாலும் சரி நாங்கள் வருவோம். நாங்கள் எல்லோரும் வந்து ஃபன் பண்ணுறோம். அவன் மேரேஜ் நாங்கள் கிராண்டாக பண்ணுவோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் கால் பண்ணணும் ஓகேவா நம்பர் கொடுத்துருக்காரு. அந்த நம்பர் தானே மாற்றிட மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நம்பர் மாற்ற மாட்டேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ சொல்கிறாங்க. டேக் முன்னாடி ஜிம் பார்க்க ஒரு மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி ஹைட் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது. ஜம் கடை கண்ணாடி சொல்லிருக்காங்க. லவ் சொல்லிட்டா ஒரு டைம் சொல்லிட்டு அவருக்கு ஜிம்மில் அத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஜம்க்கு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. ஜிம் கேட்கறவே இல்லை. ஃபைனலாக நம்ம ஜிம்மும் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுங்க தான் ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு இந்த போர்டிங் பாஸ் எடுத்துறாங்க. சரி ஃபைனலாக 2 பேருமே நம்ம ஜிம்மில் அத்தையும் ஜிம்மில் கிளம்புறாங்க. ஜிம்மில் அத்தை முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க. ஜிம் வீட்டில் லாஸ்ட்டாக டைம் டேவ் பார்க்குறாங்க. எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவ் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. மனசு ஒரு மட்டும் சொல்லிடலாமா சொல்லி அவருக்கு தோணுது. இப்போ ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க. பார் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க. இப்போ அவங்க டக்குன்னு ஜிம்மில் லக்கேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அது கிரீட்டிங் கார்டு வந்துருக்கும்.
அந்த கிரிட்டிக் கார்டு எடுத்துகிட்டு ஜிம்மில் ஹேண்டில் கொடுக்குறாங்க. பாரு இது லாஸ்ட் சான்ஸ் ஓகேவா, ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, நீ போய்ட்டு ஒரே ஒரு டைம் சொல்லி பாரு, அவன் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கேன் பரவாயில்ல ஓகேவா, நம்ம இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கேன், உனக்கு லைஃப் இருக்குது, லவ் இருக்குது ஓகேவா, என் லைஃப்பில் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கல தங்கம் இல்லை, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, லவ் சொல்லாமல் போனால் ரொம்ப பெயினாக இருக்கும், லைஃப் லாங் நீ அதை பெயினை சொந்தட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் நீ சொல்லி அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி இருக்கும். நீ லவ் சொல்லிட்டு சொல்லாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருப்பா, ஒரே ஒரு டைம் அத்தைக்காக ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஜிம்மிக்கும் சேம் ஃபீல் தான், நம்ம சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லிட்டு ஜிம்மிக்கு தோணுது. என் தங்கம்லாம் போய் சொல்லிட்டு ப்ளீஸ் பாப்பா சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேம்மா சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க உங்கள் மனசு வந்து துடிக்குது சொல்லணும்னு சொல்லிட்டு ஓகேவா, எனக்கு தெரியும் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும், போப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க நீ சொல்லு அப்படி சொல்லி ஜிம்மில் அப்போ வந்துட்டு லக்கி செட்டு உள்ள போகிறாங்க, நீ சொல்லிட்டு வா சொல்லவும் அவன் என்ன சொன்னாலும் சரி எஸ்ஆர் நோ சொன்னாலும் சரி நீ ஓகேவா, நீ ஒன் டைம் சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் ஓகே சார் அப்படியே கிரீட்டிங் கார்டை கையில் வாங்குறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே வந்துட்டு எல்லாரும் போயிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நடந்துருப்பாங்க, டே மட்டும் சொல்லவும் நடந்ததுனால நம்ம டே கொஞ்சம் ஜிமின் கூப்பிட கேட்குது. தலை அதையும் பார்க்குறாங்க, பார்த்தா ஜிமின் நினச்சிருக்காங்க. டே பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி ஜிமின் இப்போ ஓடி வராங்க, டே ஓடி வராங்க என்னாச்சு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஹேண்டில் ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க லைஃப்பில் ஒரு டைம் நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சுக்கேன், லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், ஒரு டைம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அது லவ்வுக்காக எவ்வளோ நாள் எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டைம் எடுக்க தப்பு இல்லை, டே நம்ம ஸ்லாப் பண்ண கூட பரவாயில்ல உண்மையை சொல்லலாம் சொல்லி ஜிமின் தான் டேக்கு முடியும் நீட்டாக பண்ணுறாங்க. ஜிமினுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜாங்கு கூட திரும்பி போயிருப்பாங்க ஏன்னா திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜிமின் நீல்டர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஏர்போர்ட்டில் யாரும் பார்த்துருக்காங்க. பில்லி மேரிமி டேங் அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. பில்லி மேரிமி டே அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. கலர் டேஸ் இருக்குது. இப்போது நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. டே வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஜவுக்கு கேட்குறாங்க என்ன அவன் லவ் பண்ணது என்னையான்ற மாதிரி கண்ணாடி கேட்குறாங்க. ஆமாம் டேஸ் ஜவுக்கு சொல்லிடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டே அந்த எப்படினாக்க அந்த கவர் ஓப்பன் பார்த்தாக்கா கிரீட்டிங் கார்டு இருக்குது. அது நம்ம ஜிமின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அந்த லெட்டர், அந்த இது அப்படி வச்சுருப்பாரு. ஸோ கொடுக்காமலே அது வந்து இப்போனாக்கா அவர் என்னைக்கு கன்ஃபர்ஸ் பண்ண ஆசைப்பட்டுப்பாரு, ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் கன்ஃபர்ஸ் பண்ண ஆசைப்பட்டுப்பாரு. இந்த தினம் கொடுக்கணும் டேக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எழுதிருப்பாங்க. ஐ லவ் யூ கிம் டேங் பை பார் ஜிமின் அப்படி போட்டிருக்கோம். இப்போ நம்ம டே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது இந்த டேட் வந்து அவர் எப்போ வாங்கியிருப்போ மென்ஷன் பண்ணுறாரு பார்க்குறாங்க. அப்படின்னா நீ என்ன சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க, நீ இத்தனை வருஷமாக சொல்கிறாங்க, டேக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுதுன்னு எவ்வளோ வருஷம் ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் நம்ம ஜிம் லவ் பண்ணுறாங்க. டே ஒன் சைடில் மட்டுமே. இப்போ டே பார்க்குறாங்க நீ லவ் பண்ணது என்னையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நான் உன்னை தான் லவ் பண்ணேன், அதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னை அக்செப்ட் பண்ணி ஃபோர்ஸ்லாம் பண்ணல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு சொல்லாமல் இருக்கிறது பெயினால் தாங்க முடியல, அந்த ரீசனால் தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாறி எனக்கு டேக்கு தெரியும் ஒரு லவ் சொல்லாமல் இருந்தால் பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஒரு கடும் மாறி இருக்க ஜிமின் வந்துட்டு நான் போயிட்டு வரேன் டே ஜிம் அப்படி ரிட்டன் திரும்பி வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அதை பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிம் நிமிஷத்தில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் போய் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா சொல்லுவான் டே என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் என்ன நடக்கு ஜங்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவன் தேவை தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னுக்கு மூச்சு லவ் பண்ணது தேவையா? ஆமாம் டே தான் லவ் பண்ணா. ஆனால் டே வந்துட்டு நம்ம சுகர் பண்ணி சுற்றுனதான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் இதான் நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. இப்போ நம்ம ஜிமின் எப்பலாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக ஸ்பெக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு டேக்கிட்ட க்யூட்டாக பேசுகிற குழந்தை மாதிரி சில பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம்மின் டேவை பார்த்தா கூட கப்பல் மாதிரி சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லை டே வர மாதிரி இருக்கா ஜிம்மின் வர மாதிரி இருக்கா, ஜிம்மிலாம் டே லவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லியிருப்பாங்க. இப்போ டேவும் அப்போ லைட்டாக ஸ்மெல் தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நம்ம டேவை பார்த்து ஜிம்மின் குழந்த மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லும்போது அவர் கஷ்டமாக இருக்குது. நான் டே சுகா பண்ணி சுற்றுறப்போ என் ஜிம்மின் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அப்போ நீ என்ன நினச்சிருப்போம் சொல்லிட்டு சுகா டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீ அப்போ இதை பற்றி என்ன யோசிச்சிருப்போம் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம் எல்லாமே நான் அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எத்தனை டைம் ஜலசாக இருக்கும் ஒன்றாவது ஜங்காவை பார்த்து நீ என்னோட அவங்க கூட அதிகமாக இருக்க சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கே தோணாமல் போயிடுச்சு சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி ஏசிந்துட்டு இருக்கு அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்க்கு அவரே சொல்லிப்பாரு. அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஒரு எப்படியா ஒரு உருவமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்கு இருந்திருக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அது எப்படி அவருக்கு தெரியல அவ்வளோதான். ஜிம்மின் இந்த 4 years இல்லாமல் போனது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அடிக்கடி மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் நினச்சிருப்பார் ஜிம் நம்ம ஃப்ரெண்டாக பார்க்குற நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம லவ் பண்ணிட்டே ஷோ தானே அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் நினச்சிருப்பாரு. அவர் ஜிம்மின் மேலே லவ்ன்றதை அவர் ரியலைஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் தெரியுது. சுகா மேலேருந்து ஒரு க்ரஷ் ஒரு லவ் மாதிரி சொல்லிட்டு பாரு தவிர ஒன் சைடாக மற்றபடி லவ்வில் ஏன்னா லவ்வாக ஸ்ட்ராங்காக லவ் தான் சொல்லியிருப்பாரு. அது லைக் ஒரு ஒன் சைட் லவ் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு போய் ரிஸ்க் எடுக்கல, சுற்றிட்டே இருந்திருப்பாரு. சொல்லணும்னு சொல்லிட்டு தைரியமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஜிம்மின் சொல்லும்போது அவருக்கு ஜிம்மினை ஹார்ட் பண்ணி தோணும். ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா போயிட்டார் அதை தாண்டி. சரி டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே ஓடி வராங்க. பார்த்தா அங்கே ஃப்ளைட்டு மூவ் ஆயிடுச்சு. டேக் ஒரு மாதிரி இருக்குது தான் நான் தொடச்சிட்டேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிட்டேன் ஜிம்மினா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம்மின் ஆன்சர் கேட்காம போயிட்டே சொல்லிட்டு நம்ம டேர் நினச்சி பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜிம்மின் அவருக்கு இருந்த எல்லா மூமெண்ட்டும் நினச்சி பார்க்குறாங்க. நினைக்கும்போது தெரியுது அவர் தன்னை எந்த லவ் பண்ணி பார்த்துருப்பாரு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டது, ரொம்ப ஒரு மாதிரி லவ்லேயே பார்த்துக்கிட்டது, கேர் பண்ணது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மாதிரி இருக்குது. அவர் லவ்னு சொன்னப்போ லவ் டூன்னு ஏன் அவர் சொல்லாமல் விட்டது ஏன்னா நினச்சி பார்க்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் இப்போ எப்படி நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு கேட்டால் அழகார ஒரு மாதிரி
இப்போ ஒரு வாய்ஸ் தான் டேங் அப்படி ஒரு வாய்ஸ். இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நான் ஜிம் இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி மொச்சி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வெளியே மேரிமே சொல்கிறாங்க. ஐ வில் மேரி யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, ஐ வில் மேரி யூ லாஸ்ட் டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு மாதிரி ஐம் சாரி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, ஐம் சாரிடா தங்கம், ஐம் சாரி, நான் வந்து புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், ரியலி சாரிடா தங்கம், ஓகே ஐம் சாரி, இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ ஒன்று எனக்கு எப்படி பிடிக்கும்னா அது எனக்கு மீனிங் தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, நீ என் லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கு நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும், நீ என்னுடைய பெஸ்ட்டு சோல் எல்லாமே, நீ உனக்கு என்ன மீனிங் கொடுக்குறதே தெரியல, இப்போ நான் சொல்லவா என் பாய் ஃப்ரெண்ட் என் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னென்னு காமா கொஞ்சம் டேஸ்ட்டாக எனக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனால் அதை நான் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கான மீனிங் எனக்கு புரியுது, ஓகேவா, யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை ஹாப்பினஸ், யூ ஆர் மை எவ்ரி திங் சொல்லிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த 4 இயர்ஸில் ரொம்ப எம்டி ஃபீல் பண்ணது உன்னால தான். ஏன்னா சுகா இந்த கண்ட்ரி தான் இருந்திருக்கா, அப்படி இருந்து கூட அவன் பார்க்குறப்போ எனக்கு அந்த ஃபீல் வரவே இல்லை. ஆனால் ஒன்று பார்க்குறப்போ நீ இல்லாதப்போ எனக்கு அந்த எம்டினஸாக இருந்துச்சு, என்கிட்ட இல்லாத அந்த சுச்சுவேஷன் வந்து எம்டியாக ஃபீல் ஆனிச்சு. இப்போ எனக்கு அது மீனிங் புரிஞ்சிச்சு. பிகாஸ் யுவர் மை லவ் அப்படின்னு சொல்லுவா. டே சொல்கிறாங்க யுவர் மை ட்ரூ லவ் சொல்லுவா. டே சொல்ல எனக்கு ஒரு மாதிரி டே நீ சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிப்பேன், உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்டா, நான் கைப்பட்ட கஷ்டத்தை நீ படக்கூட நினச்சவனா, ஆனால் நீ என்ன லவ் பண்ணி அப்படி கேட்குறாங்க. என்கிட்ட ஏன் சொல்ல தோணலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ டே வந்துட்டு சுகா லவ் பண்ணலை, சீனியர் லவ் பண்ணலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அப்படி சொல்கிறாங்க. இந்த ஒரு டைம் சொல்லிருக்கேன், டேட் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை லவ் பண்ண நான் இருக்கேன், உனக்கு லவ் கேர் கொடுக்க நான் இருக்கேன், நீ எதுக்குடா அவனை பாவப்பட்டு சுத்தன்னு கேட்டிருக்கான்னு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நோனும் ஏன் டேக்குது அப்புறம் அதான் நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் இப்போ கூட எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் நான் அத்தை சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க அத்தை நினச்சிருக்காங்க. டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க, அத்தை கூட டே பார்க்குறாங்க. ஆண்டியே சொல்கிறாங்க, இங்கே பாரு என் மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான், என் லைஃப்பில் நான் பட கஷ்டம் அவன் படக்கூடாதுப்பா, அவனை அதெல்லாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் சொல்ல சொன்னேன். நீ அவனை சொல்கிறாங்க ட்ரூவா நான் ட்ரூவா லவ் பண்ணுறேன், எனக்கு இப்போ தான் புரியுது, நான் வந்துட்டு லவ்னு சொல்லுவேன். இந்த லவ்யூவை நான் ஒரு டைம் கூட சுகாட்ட சொல்லி ட்ரை பண்ணது கூட இல்லை. ஏன்னா நான் ஒன்ஸ் லவ் பண்ண தவிர தாண்டி எனக்கு அவன்கிட்ட போகணும் அந்த தைரியமே வரல. ஆனால் இன்றைக்கே சொல்கிறாங்க, இப்போ இவன் வந்துட்டு ஒரு டைம் கூட லவ் டூ சொல்ல அது கேட்க தெரியுமா, அது எதுனா நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னு நீ சொன்ன, அதனால தான் நீ ஃப்ரெண்டு நினச்சி சொல்கிறேன். அந்த அவன் தான் அப்படி ஆசைப்படல, அவனுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டாக சொல்லணும்னு ஆசை. இப்போ சொல்லும் போச்சு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க, ஜிம்மில் அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டே தான் ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜிம்மில் போட்டு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க, இப்போ ஹாப்பியாக இப்போ மேரேஜ் பண்ணிப்பெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம விட்டு போவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அத்தை நான் உங்களை அனுப்ப மாட்டேன் தனியாக, நீங்கள் என் கூட தான் இருக்கணும் சொல்கிறாங்க. உன் கூட ஆமாம் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஆமாண்டி நீங்கள் என் கூட தான் இருக்கணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன், ஜிம்மில் அவங்க அத்தை பற்றி நிறைய சொல்லிப்பாங்க டேக்கிட்ட. அப்போ சொல்கிறாங்க, நான் அவங்க கூட இருக்குமா, நான் ஒர்க் பண்ணுறது யூஎஸ்ல சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு அங்கே வரோம் சொல்கிறாங்க. நிஜமாக வா சொல்லிட்டு ஆமாம் நிஜமாக நாங்கள் வரேன், என் ஜிம்முக்காக நான் எவ்வளோ தூரம் வருவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், ஓகே சொல்லிட்டு இப்போ ஓகே ஒரு ஒன் வீக் போகுதுடா, 1 வீக் ஆஃப்டர் இங்கே மேரேஜ் கிராண்டாக இருந்துச்சு இருக்குது. ஹாப்பி பார்க்குறாங்க. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலை சொல்கிறாங்க. ஏங்க ஐம் சாரி சொல்கிறாங்க, எனக்கு புரியுது ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. நீ சொன்னல சுகாவுக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு யாராக இருக்காங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்லிட்டு அப்போலாம் கேட்டில்ல, நான் கூட வந்துட்டு எதுக்காக கேட்குறது புரியவே இல்லை. அப்போலாம் சொல்கிறாங்க டேக்கு சுகாவை பிடிச்சின்னு சொல்கிறாங்க. இல்லை டேக்கு உங்க மேலே ட்ரூ லவ் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபேட் பண்ணி நீங்கள் தான் ஒன்றா செய்யணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் நீ கொரியா விட்டு போனதுக்கு தான் ரீசனாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் ஹாப்பியாக ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைன் ஜிமினோட அப்பா தான் ஜிமினும் ஜேஹோப் அப்புறம் நம்ம ஜிமின் அப்பா 2 பேர் கூட்டிட்டு வந்து ஜிமின் வைக்கிறாங்க ஸ்டேஜில். இந்த பக்கம் டே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் அதாவது நம்ம குரூப்பில் செகண்டாக தேர்டாக மேரேஜ் இருக்கு, நம்ம டேக்கு தான் 4 எனக்கு மேரேஜ் ஆகிட்டே போயெல்லாம் அங்கே இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக வச்சுக்கும் டேக்கும் மேரேஜ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு பார்க்குறேன்டா நீ எப்போ மேரேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க. பண்ணிக்கலாம் எங்கே போகிறோம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப அழகாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. கிம்டாங்க நீ பார் ஜிம்மில் திரும்பி சேர்த்துக்கொள்ள சமமான கேட்குறாங்க. சம்மன் கதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கேட்குறாங்க பார் ஜிம்லாக நீ கிம்டா எங்கே திரும்பி சேர்த்துக்கொள்ள சமமான கேட்குறாங்க. சம்மன் கதர் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டு 4 தான் கிஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் டே வந்துட்டு ஜிம்மில் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அப்படி மொத்தத்தை கை வைக்கிறாங்க. அட பாவி இங்கே பார்க்குறேன் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா டே வந்துட்டு சுகா வந்து மறந்துருப்பார். அந்த 4 இயர்ஸ் வந்து மூவ் பண்ணிடுறாரு. ஏன்னா சுகாவுக்கு மேரேஜ் ஆகிறது நம்ம டேக்கு தெரியும். அப்போ வந்து கொஞ்சமாக மூவ் பண்ணிடுறாரு. அப்போ வந்துட்டு அவர் இப்போ ஒரு எம்டியாக ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் இருப்பார். ஆனால் அவர் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஜிமின் மட்டும்தான், மற்றபடி வேறு யாரையும் நினச்சதே இல்லை. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது நம்ம லவ் ஜிமின் தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனாக ஜிமின் டேவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஹக் பண்ணிட்டு அகைன் ஏற்பட்டு தான் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமில் அத்து தான் ஜிமின் டேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. டே ஜம்கா அவன் மேரேஜ் கரெக்டாக நாங்கள் வருவோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. பாடா அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன், நிறைய கஷ்டப்பட்டுருக்கான், அவன் அதெல்லாம் பார்த்துக்கோ சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா அவன் நான் இனிமேல் நான் என் கையில் வச்சு பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜம்கா ஹக் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. பாரு
முன்னாடி சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா, லவ் வேல்யூவானது ட்ரூவானது, அதனால லவ் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜங்கு டேக் பாசிட்டிவ் ஆகுது, ஏன்னா ஜங்கு மட்டும் சொல்கிறாங்க அது ஃப்ரெண்ட்ஷிப் லவ் சொல்கிறாங்க. ஓ அப்படி சரி ஓகேப்பா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க டே பாசிட்டிவ் பண்ணணும் எப்போடா சொல்கிறாங்க. யார் என்ன நானாடா நீ தான்டா சொல்லிட்டு சொல்லி போயிட்டுருக்காரு. இப்போ ஃபைனலாக 2 பேரும் யூஎஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் டேக்கு ஆனால் ஒர்க்குமே இங்கே கிடச்சிருச்சு. பட் டே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படி தான் ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஜிம்மில் அத்தை டாக்டர் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்மின் டேவும் அப்பப்போ வீட்டிலே க்யூட்டாக ரொமாட்டிக்காக இருப்பாங்க. ஜிம்மில் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் தான் வந்து பண்ணி பார்க்குறாங்க. டேயாங் சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க இனி விட்டுட்டு ஆண்டி வேறு வெளில போகலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹக் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. இன்னைக்கு சண்டேடா 2 பேரும் ஒன்றா இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பேசாமல் ஆண்டி கூட தனியாக போட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஆண்டி எங்கே போகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தானே பார்ட்டிக்கு தானே போகிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த யூஎஸ்ல ஒரு தொல்லை எங்கே பார்த்தாலும் இருக்கும், வீக்கெண்ட் நேரம் பார்ட்டி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைப்பாங்க. இது ஒரு பெரிய தொல்லைடா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க, நீ போய் சொல்லு ஆண்டி நான் வர சொல்லிட்டு ஆச்சு அத்தை கோச்சுப்பாங்க நீ வா சொல்கிறாங்க. என்ன இந்த காமெடி கோச்சுப்பாங்க நீ வா சொல்லிட்டு ஜிம் டே பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டிட்டு போகிறாங்க. ஐயோ இவன் நல்ல மூடாக கெடுத்துருவான் சொல்லிட்டு டே கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் வேலை போகிறாங்க. போகலாம் பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் போய்ட்டு பார்ட்டிக்கெலாம் போயிடுறாங்க. பார்ட்டி கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. காரில் வரும்போது சும்மா இருக்க மாட்டாங்க, கையை கால் வச்சுட்டு. ஜிம் பார்க்குறாங்க சும்மா இரு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க இவ்வளோ அழகான ஃபிகர் வச்சுட்டு எப்போ சும்மா இருக்க முடியும் சொல்கிறாங்க. ஃபிகராக சொல்கிறாங்க, சாரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒய்ஃப் வச்சுட்டு எப்போ சும்மா இருக்க முடியும் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் நீ எப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக பார்த்தாலும் வேறக்கா அது வேற ஒரு டைமு. இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 months ஆகுது ஓகேவா. 2 months ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. 2 monthsல சொல்கிறாங்க ஆல்ரெடி ஃபாலோ ஆகிருக்கா அது எனக்கு தெரியல ஓகேவா சொல்கிற மட்டும் சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அத்தை ஜிம்மின் 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மில் அதை பார்க்குறாங்க. ஓகேப்பா நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு ரொம்ப தூங்குமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. ஜிம்மினும் டேவும் அவங்க ரூம் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரூம் உங்களை வந்து வெயிட் டக்குன்னு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன தான் அவங்களுக்கு அவசரம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எவ்வளோ சார் வெயிட் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ சாருக்கு சொல்கிறாங்க டே பாரு எனக்கு நீங்கள் வேணும்டா ஓகேவா நீ சொன்ன கொஞ்சம் டைம் போட்டு டே சொல்லிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு உனக்கு என்ன ஆச்சு இன்றைக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது மாறி உங்களை பார்த்துட்டு ஒரு மாறி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டெய்லி தானே பார்க்குறேன் சொல்கிறேன். டெய்லி தானே ஒன்று பார்க்குறேன் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க நீ சொல்ல மாட்டேன் டேவும் போயிட்டு அப்படியே ஓவர் ஆகிறாங்க ஜிம் மேலே. டே எங்க மெதுவாக பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் இந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் தானே சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க ஆண்டி தான் இந்த ரூமுக்கு சவுண்ட் ப்ரூஃப் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக காவல டே தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கடவுளே சரின்னு 30 minute இருக்கா சொல்கிறேன். நான் 30 minute இல்லை ஓகே நான் ரொம்ப வந்துட்டு ஒரு ரொம்ப லவ் பண்ணுறவனா சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. பாரு நீ எப்படி ஏதாவது பாஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன் ஓகேவா நீ என்றைக்குமே ஷோவானமே எடுக்க கூட சொல்கிறாங்க. நான் எடுக்க மாட்டேன் பிகாஸ் யூ ஆர் மைண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் நான் யாருக்கும் தர மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவ்வளோ பாசிட்டிவ் அவனை கேமரா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எப்போதும் ஒரு பேர் சொல்லக்கூடாது ஓகேவா நீ என்னோடது எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்புறம் கூட டச் பண்ண விட மாட்டேன் சொல்கிறாங்க. அது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்னடா பயம் உனக்கு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் டே தான்டா நம்ம கிட்ட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டே ஐ லவ் யூ ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் எனக்கு பயமாக இருந்துச்சு தெரியுமா என் லைஃப்பில் கிடைக்க முடிச்சு ரொம்ப பயந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க லவ் ட்ரூவானது என் லவ் ட்ரூவானதா ஓகேவா அதான் உங்ககிட்ட வந்துட்டு ஓகேவா காட்டுக்கு தெரியும் நான் என்னை யார்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்கேன் ஓகேவா எனக்கு சேஃபான பிளேஸ்னால் அது நீ தான் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லி இப்போ டே தான் வந்துட்டு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. பார்த்தா இவ்வளோ லவ் வச்சுட்டு தான் நீ வந்துட்டு வேணாம்னு சொன்னியா அப்படி கேட்குறாங்க. இப்போ எனக்கு தான் ஆசை இருக்கும் என் ஹஸ்பண்ட் மேலே சொல்கிறாங்க. அப்படியா எங்க கொஞ்சம் காமிங்க பார்ப்போம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் டேவை தள்ளிட்டு டேம் போய் கிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க டே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்த்தது ஓகேவா எனக்கு இதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் சொல்லிட்டு இப்போ நான் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் புஷ் பண்ணிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு டே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அந்த எப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியல ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறாங்க. அச்சோ டே விட்டு சொல்கிறாங்க. டே வந்து கேட்க தேவையில்லை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டீப் போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்களா ஜிம்மின்னு பார்க்குறாங்க. டே பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஸ்டே சொல்கிறாங்க. ஆனால் டெய்லி எனக்கு வேணும் சொல்கிறாங்க. டெய்லியாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு டெய்லி வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார் டே தான் தூக்குறாங்க. தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ உட்கார முடியும் பெயினாக இருக்கே சொல்கிறாங்க. பெயின் இருக்கா ஏன்னா ஆண்டிக்கிட்ட டேப்லெட் கேட்க சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படி கேட்கக்கூடாது எனக்கு ஷையாக இருக்கும் சொல்கிறாங்க. டே நான் தானே கேட்குறேன்னு அப்படி கேட்டுறாத ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகேவா சரி 2 பேரும் போய் இப்போ சாப்பிடலாம் ஓகே சாப்பிட்றது ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அப்படி அமுச்சிடுறாங்க. சரி பாஸ் 2 பேரும் வெளில போகிறாங்க. ஜிம்மில் மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஆண்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மில் ஆண்டி தான் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. வந்தீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சாப்பிட்ருக்காங்க. இப்போ மட்டும் தான் ஓகே ஆண்டி எனக்கு ஜாப் டைமுக்கு ஒர்க்கு டைம் வந்து கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம் பார்க்குறாங்க. டே இன்னைக்கு சொல்கிறாங்க நீ லீவ் போட்டுக்க ஓகே உன் கம்பெனி நீ போவேன் லீவ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேவா நீ வீட்டில் இருந்து சொல்கிறாங்க. ஜிம்மில் அத்தை பார்க்குறாங்க. ஓகே இப்போ நான் பார்த்து நீ போக சொல்கிறாங்க. டேட் வந்து நைட்டு தான் எனக்கு நீ போக சொல்கிறாங்க. சரி டே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. டே ஜிம்மில் அத்தை தான் நீ மெடிசன் போட்டுக்க சொல்கிறாங்க. அத்தை சார் எனக்கு தெரியுண்டா தாங்க ஓகேவா நேற்று நைட்டு நான் காரில் பார்த்துட்டு இருந்தேன். டே கூட லைஃப்பில் ஹாப்பியாக ஓகேவா லவ் மட்டும் பண்ணால் போதாது மற்றது எல்லாமே இருக்கணும்ல ஏன்னா இந்த பார்ட் லைஃப்பில் இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்புறம் ஹாப்பியாக இருக்கும் தாங்க அப்படி சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக ரொம்ப
ரொம்ப ஹாப்பி ஓகே. எனக்கு க்யூட்டாக அழகாக 2 3 பேபி பெற்று தருவேன் ஓகேவா. நான் வந்து நல்லா கொஞ்சம் வளர்ப்பேனாம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் என்ன எப்படி சின்ன வயசில் வளர்த்தீங்களோ அதே மாதிரி எனக்கு குழந்தைய நீங்கள் தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மை டியூட்டி அப்படின்ட்டே சொல்லிட்டு ஜிம்ல அத்தை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி. நீ எனக்காக ஒன்று முடிவெடுத்தல. நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அதுவே போக தெரியுமா. ரெஸ்ட் ஆஃப் தனியாக இருப்பேன்னு நினச்சேன். நீ என் கூட இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் எனக்கு ஒரு அம்மா ஓகே. நான் உங்களை அத்தையை மட்டும் பார்க்கல, ஒரு அம்மாவை பார்க்குறேன். நீங்கள் எப்போதும் என் கூடவே இருக்கணும். நான் உங்களை ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்லத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க ஃபைனில் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. மெடிசன் போட்டு கோர்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. பெயின் இருக்காது. நெக்ஸ்ட் டே ஓகேவா. டே ஃபுல்லாக நம்ம தான் இருக்குது. நைட்டு தான் டியூட்டி ஓகே. நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ டேஸ் அழகாக போயிட்டு இருக்குடா. இப்போது ஒரு 7 மந்த் ஆஃப்டர் பார்க்கலாம். ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. க்யூட்டாக ஒரு குட்டி பெல்லி தான். ஜிம்மில் அத்தை தான் ஃபுட்டை ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க.